Uh, hello, participants. Yeah, it's a very good evening to everyone who are presented here. My name is Srikanth and I'm from engineering college. And I'm from Let's Talk, Let's Connect. இன்னைக்கான செஷன்ல வந்து நம்ம மேம் கூட சேர்த்து நாமளும் வந்து ஹோஸ்ட் பண்ண போறோம். ஸோ நான் வந்து மேமுக்கு இன்னைக்கு ஹோஸ்டிங் ஹெல்ப் பண்ண போறேன். ஸோ யா இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். எல்லாரும் பண்ண வேண்டிய விஷயம் உண்மையிலே வந்து ஹெல்த்துக்கான ஒரு ரொம்ப மேஜரா எல்லாரும் பண்ணிட்டு இருக்க வேண்டிய ஒரு விஷயமானதுதான் பிராணாயாமா. ஐ மீன் எனக்கு வந்து அதோட ப்ரொனன்சியேஷனே மேம் இன்னைக்குதான் வந்து லக்கிலி மேம் மூலமா தான் நான் அதை தெரிஞ்சுக்கவே போறேன்னே சொல்லலாம். ஸோ மேம் சென்ட் பண்ண வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் வந்து முன்னாடியே பார்த்தேன். ஐ வாஸ் ஜஸ்ட் வா மட்டும் தான் என்னால சொல்ல முடிஞ்சுது. ஸோ அந்த வார்ம் ஃபேக்டரி இன்னைக்கு நீங்க எல்லாருமே பார்க்க போறீங்கன்றதுல நான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா நீங்க எல்லாருமே இன்னைக்கு அந்த வார்ம் ஃபேக்டர் பாப்பீங்க. பிகாஸ் ஐ வாஸ் ஜஸ்ட் வண்டர்ட் இதெல்லாம் நம்ம டெய்லி பண்ண முடியுமா அப்படின்ற லெவலுக்கு நான் வந்து ஒண்டர் ஆனேன். ஸோ டெய்லி இன்னைக்குல இருந்து மேமோட இன்ட்ரக்ஷன் மூலமா ஸோ நானும் வந்து டெய்லி அந்த யோகாவில் வந்து ஈடுபடணும் அப்படின்னு இருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்க எல்லாருக்கும் வந்து உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் லெட்ஸ் டாக் லெட்ஸ் கனெக்ட் பத்தி சின்னதா ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும். யா வி ஹேவ் நோ டைம். ஓகே ஸோ லெட்ஸ் டாக் லெட்ஸ் கனெக்ட் அப்படின்றது இட்ஸ் ஓப்பன் பிளாட்ஃபார்ம். இதே நம்ம மேம் வந்து நம்ம டேலண்ட்டை வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து எல்லாருக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இந்த பிளாட்ஃபார்ம் வந்து இனிஷியேட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் வந்து சேட் பாக்ஸ்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் அந்த எங்க வாட்ஸ்அப் சேட் லிங்க்கும் வந்து ப்ரொவைட் பண்றோம். ஸோ இது மூலமா நீங்க வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் நீங்களும் வந்து உங்க டேலண்ட்டை வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் நாலேஜ் டிரான்ஸ்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம் இருக்கான். ஸோ நம்ம வந்து நம்ம நாலேஜை வந்து இங்க கொடுக்குறோம். ஸோ டெய்லியும் வந்து நம்ம செஷன் நடத்துவோம். டெய்லி மார்னிங் ஈவினிங் இந்த எக்ஸ்பெக்ட் பண்ற டைமுக்கு அந்த செஷன் நடக்கும். ஸோ யா இப்போ டைம் வந்து 5:30 ஆயிடுச்சு. ஸோ நான் ஹலோ மேம், இப்போ வந்து ஒரு 10 பார்ட்டிசிபென்ட் மேல இருக்காங்களா விக்னேஷ்? எஸ் மேம், 12 பேர் இருக்காங்க. ஓகே சரி, அப்ப ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க சொன்னீங்கன்னா நான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பிடிஎஃப் ஸ்லைட் சேஞ்ச் பண்றதுல இருந்து எல்லாமே அப்படியே. சரி விக்னேஷ், ரொம்ப நன்றி உங்களுடைய இன்ட்ரோடக்ஷனுக்கு. இதுல வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் தெரிஞ்சவங்க, இல்லைன்னா தமிழ் மட்டும் தெரிஞ்சவங்க, இல்ல வெறும் இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க. கடைசி வரைக்கும் ஸ்டே டியூன். நான் சொல்றது புரியலைங்கிறதுக்காக நீங்க வந்து அன்இன்ட்ரெஸ்டடாவே போகாதீங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் ரெண்டுமே கலந்து பேசுறேன். அப்பதான் வந்து இங்கிலீஷ் தெரியாதவங்க இல்ல தமிழ் தெரியாதவங்க ரெண்டு பேரும் வந்து இதுல இந்த அமர்வுல வந்து கலந்துட்டு இருப்பாங்க. So it's for the benefit of everybody. I will talk in both the languages. சரியா? நான் முதல்ல வந்து விளக்கேத்தி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நீங்க அந்த ஃப்ளூட் மியூசிக் போட்டு விடுங்க விக்னேஷ். எஸ் மேம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. Very happy and warm welcome to everybody in the session-க்கு. நம்ம 1.5 மணி நேரம்ங்கிறது 1.25 மணி நேரம் கூட ஆகலாம். அது கொஞ்சம் தயாரா இருந்துக்குங்க. ஏன்னா என்னால முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாவும் என்னோட முடிஞ்ச வரைக்கும் விரிவாகவும் சொல்றதுக்காக நான் தயாரா இருக்கேன். நீங்களும் அதே மாதிரி கேட்கறதுக்கு தயாரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் முதல்ல வந்து இந்த ஏஹெச்பிக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அமர்வின் மூலமாக I'm reaching out to so many people and many people are going to get benefited and be into the yoga practice. அதுவும் வந்து இந்த மாதிரி பேண்டமிக் டைம்ல இல்ல ஜென்ரலாவே ஹெல்த்துக்காக வேண்டி இந்த யோகா பிராணாயாமா பிராக்டிசஸ் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து செய்தா அவங்களுக்கு தான் நல்லதா இருக்க போறது. அதனால இந்த ஒரு மாதிரி ஒரு ஹெல்த் கான்செப்டுக்கு வந்து இந்த மாதிரி ஏஹெச்பி வந்து இந்த மாதிரியான அமர்வுகளை வந்து தொடர்ந்து நடத்தவும் நடத்தி கொண்டிருக்கிற நிகழ்வுகளுக்காகவும் நான் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப நாம வந்து முதல்ல வந்து காயஸ்தைரியம் அப்படிங்கிற, அதாவது பிரிங்கிங் த மூட் டு தி செஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயிற்சி இது காயஸ்தைரியம் அப்படிங்கிறது. காயம் அப்படின்னாக்க உடல்,
ஸ்தைரியம் அப்படின்னா ஸ்டெடியா வைக்கிறதுன்ட்டு. சோ நம்ம உடலை வந்து ஸ்டெடியா வைக்கிற ஒரு சேலஞ்சா எடுத்துக்குவோம். எப்பயுமே நம்ம சேலஞ்சஸ் எடுக்க நம்ம வந்து எங்கா இருப்போம். அதனால வந்து இன்னைக்கு இந்த சேலஞ்ச் எடுத்துக்குவோம். நம்ம வந்து அசையாம, ஆடாம அசையாம சேர்ல உட்காந்துருந்தேன், சேர்ல இல்லைன்னா கீழே ஒரு மேட் போட்டு அதுல உட்காந்துருந்தீங்கன்னாக்கா அதுல எதுல ஆனாலும் உட்காந்துருக்கிறதுக்கு நீங்க வந்து தயார் பண்ணிக்கோங்க. முதுகு வந்து நேரா இருக்கும். நீங்க அந்த மாதிரி எதுவும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலன்னா சொல்லுங்க விக்னேஷ். சாரி ஃபார் தி இன்டரப்ட் மேம். ஆக்சுவலா நம்ம நீங்க பிபிடி ஷேர் பண்ண அப்படின்னு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து கரெக்டா ஷேர் பண்ணுவேன். அது சொல்றதுக்கு தான் வந்து நான் சொல்றேன் கண்டிப்பா சொல்றேன். உங்களை கூப்பிட்டு நான் சொல்றேன் விக்னேஷ். Thank you. You continue. யா, நீங்க முதுக வந்து நேரா வச்சுக்குங்க. கை கால்களை வந்து எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அப்படி உட்காந்துக்குங்க. வெறும் சமணம் கட்டி உட்காந்துக்கலாம். இல்ல இந்த மாதிரி ஸ்வஸ்திகாசனாங்கிற இந்த இடது கால வந்து முதல்ல இந்த குதிகால் வந்து உங்களுடைய உடலுடைய நடுப்பகுதிக்கு தொட்டுக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுட்டு, உங்களுடைய வலது கால் குதிகால வந்து இந்த இடது கால் குதிகாலுக்கு முன்னாடியோ அல்லது அதன் மேலோ போட்டு உட்காந்துக்கலாம். அப்ப வந்து இந்த முழங்கால்கள் ரெண்டுமே வந்து தரையை வந்து தொடுற மாதிரி இருக்கும். இந்த பின்னாடி குஷன் கண்டிப்பா வேணும். அப்பதான் வந்து இந்த முழங்கால்கள் வந்து உங்களுக்கு தரையை தொடுற மாதிரி இருக்கும். அதனால அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து முத்திரைங்கிறது சின் முத்திரை இல்ல ஞான முத்திரைன்னு சொல்றது. ரெண்டுக்குமே இந்த சிம்பிள் தான். இந்த முள்ளங்கை வந்து ஒண்ணு மேல் நோக்கி வைப்போம், இல்லைன்னா கீழ் நோக்கி வைப்போம். இது ரெண்டு தான் அதுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ். எப்பயுமே ஆரம்பிக்கும் போது வந்து அதனுடைய கிருபையும் வேண்டிக்கிறதுனால நம்ம வந்து உள்ளங்கையை மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இந்த ரெண்டு விரல்களையும், ஆள்காட்டி விரலையும் பெரு விரலையும் இந்த மாதிரி இது சுருட்டி பெருவிரலுக்குள்ள ஆள்காட்டி சுருட்டி இப்படி வச்சு gently close your mouth and eyes. Keep your back erect. உங்கள் முதுகையை நிமிர்ந்து வைத்துக் கொள்ளுங்கள், நிமிர வைத்துக் கொள்ளுங்கள். Observe your breath, which is very normal. இயல்பான உங்கள் மூச்சை கவனியுங்கள். நிதானமாக உங்கள் கவனத்தை பிட்டங்களின் மீது கொண்டு வாருங்கள். Take your mind to your buttocks. பிட்டங்களின் உள்ளே இருக்கின்ற உட்காரும் எலும்புகளின் மீது உங்கள் கவனம் வரட்டும். Bring your mind to the sitting bones. Let go of the whole body weight onto the sitting bones and onto the mother earth. உங்கள் உடலின் எடையை அப்படியே பூமி தாயின் மடி மீது இறக்கி வையுங்கள். உடலை தளர்வாக வைத்துக் கொள்ளுங்கள். Relax the body and let go the whole weight of the body. உங்கள் உடலின் அனைத்து எல்லா எடையும் கனமும் பாரமும் அப்படியே பூமி தாயின் மீது போகட்டும். புவியீர்ப்பு சக்தியானது தானாகவே உங்களை அதை நோக்கி இழுத்துக்கொள்ளும். அதற்கு நீங்கள் விட வேண்டும், அவ்வளவே. The gravitational pull will just pull you down on its own. Just let go it. இப்பொழுது உங்கள் கவனத்தை தொடைப்பகுதிகளுக்கு கொண்டு வாருங்கள். Take your mind to the thighs, to the knees. இப்பொழுது மண்டிகள் மீது, to the shin bone and the calf muscle. கால் எலும்பும் ஆடு சதைகளின் மீது கவனம். ankle, கணுக்கால், heel, குதிகால், அடிப்பாதம், the sole, மேல் பாதம், the foot. இப்பொழுது பெருவிரல்கள், big toes and all the other toes. மற்ற விரல்களும் ஒன்றொன்றாக உங்கள் மனதிற்கு கொண்டு வாருங்கள். இப்பொழுது இரண்டு கால்களையும் தளர்வாகவும் ஓய்வாகவும் வைத்துக் கொள்ளுங்கள். Relax both the legs completely. Now take your attention to your abdominal region. உங்கள் கவனத்தை உதர பாகத்தின் மீது கொண்டு வாருங்கள். உங்கள் வயிற்று பகுதி, உங்கள் மூச்சு விடும்போதும் எடுக்கும் போதும் மெதுவாக மேலும் கீழும் அசைவதை கவனிங்கள். Notice the movement of the abdomen going up and down as you breathe in and breathe out. Now move your attention to your chest region. இப்பொழுது நிதானமாக உங்கள் கவனத்தை நெஞ்சு பகுதிக்கு கொண்டு வாருங்கள். நெஞ்சு பகுதியும் மேலெலும்பியும் தளர்வதையும் கவனியுங்கள். Even the chest goes up and down. Now bring your attention to your collarbones. உங்கள் கழுத்து எலும்புகள்
தோல் எலும்புகளுக்கு கொண்டு வாருங்கள், தோள்களுக்கு கொண்டு வாருங்கள். Now your shoulders. Drop the shoulders down. உங்கள் தோள்களை தளர்வாக சரிவாக வைத்துக் கொள்ளுங்கள். Now bring your attention to your armpit and shoulder joint. உங்கள் கவனத்தை தோள் மூட்டின் மீதும் அக்குளின் மீதும் கொண்டு வாருங்கள். இப்பொழுது மேல் கை, the upper arm, elbow, முழங்கை, forearm, முன்கை, wrist, மணிக்கட்டு, உள்ளங்கை, the palm, புறங்கை, back of the palm, and all the fingers, எல்லா விரல்களும். 2 கைகளையும் முழுவதுமாக தளர விடுங்கள். இப்பொழுது நிதானமாக உங்கள் கவனத்தை உங்கள் குதபாகத்திற்கு கொண்டு வாருங்கள். Gently take your attention to your anus. உங்கள் மலத்வாரம் சிறுநீர் துவாரத்திற்கு மத்தியில் இருக்கின்ற சதை பகுதிக்கு உங்கள் கவனத்தை கொண்டு வாருங்கள். இதை பெரினியம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். Bring your attention between the genitals and the anus, the perineum region. அந்த தசை பகுதியை உங்களால் மேலும் கீழும் தளர்த்தி மேலே எடுக்க முடிகிறதா பாருங்கள். முடிந்தால் செய்யுங்கள், இல்லாவிட்டால் விட்டுவிடுங்கள். இப்பொழுது மலத்வாரத்தின் துவாரத்தையும் மேல் நோக்கி அதில் இருக்கின்ற தசைகளை மேல் நோக்கியும் தளர்வாகவும் இருக்கும்படி செய்ய முயற்சி செய்யுங்கள். Contract the anus and relax the anus 2-3 times. Tailbone. உங்கள் முதுகுத்தண்டின் வால் பகுதிக்கு இப்பொழுது உங்கள் கவனத்தை கொண்டு வாருங்கள். முதுகுத்தண்டானது ஒன்றொன்றின் மேலாக அடுக்கப்பட்ட எலும்புகளை கொண்டது. ஒன்றொன்றாக மேலே ஏறிக்கொண்டே வாருங்கள். Climb up the vertebrae one by one and reach the lower back. கீழ் முதுகு பகுதிக்கு வாருங்கள். Relax the muscles in the lower back. கீழ் முதுகின் தசை பகுதிகளை தளர்வாக வையுங்கள். Climb up the vertebrae little more and relax the adjoining muscles of the upper back. இன்னும் சிறிது மேலே சென்று நடுமுதுகில் இருக்கின்ற தசை பகுதிகளை தளர்வாக வையுங்கள். Now the shoulder blades, தோள்பட்டை எலும்புகள். Now the upper back, மேல் முதுகு, the whole back, முழு முதுகு. கழுத்தின் முன்புறம், பின்புறம், பக்கவாட்டு பகுதிகளுக்கு உங்கள் கவனத்தை கொண்டு வாருங்கள். Take your mind to the front, back and sides of your neck and relax the neck. கழுத்து பகுதியில் இருக்கின்ற இறுக்கங்களை தளர்த்தி ஓய்வாக வையுங்கள். இப்பொழுது உங்கள் கவனம் தலையின் பின்புறம், பக்கவாட்டு பகுதி, மேல்புறம், தலையின் முழு பகுதி. Take your mind to the back of the head, top of the head and sides of the head, the whole head region. Try to feel the space above your head. தலையின் மேலே இருக்கின்ற வெட்ட வெளியை உணர பாருங்கள். நிதானம். loves to move. சும்மா இருக்க முடியாது பாடினால. எப்பயுமே அது வந்து அப்படி இப்படி அசைஞ்சிட்டு இருந்தாதான் அதுக்கு நல்லா இருக்கும். சோ யோகாசனாவுக்கும் ஜிம்முக்கும் என்ன மாதிரியான ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படிங்கறத சொல்லிடுறோம். ஜிம்ல வந்து நம்ம கவுண்ட் பண்ணிட்டு எக்ஸசைஸ் பண்றோம். நம்ம மூச்சை வந்து அவ்வளவா கவனிக்கிறது இல்ல. இப்பெல்லாம் சொல்றாங்க இன்ஹேல் பண்ணுங்க எக்ஸேல் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஆனா அங்க வந்து போக்கஸ் எல்லாமே எங்க வருதுனாக்கா நம்பர் ஆஃப் டைம்ஸ் பண்றதுல தான். 1 2 3 4 5 6 இப்படிதான் பண்றாங்க. நாம வந்து யோகால அப்படி பண்ண மாட்டோம். அப்ப வந்து என்ன பண்ணுவோம், 1 மூச்சை வெளியே விட்டபடி 2 இன்ஹேல் எக்ஸேல் அப்படி பண்ணுவோம். கொஞ்ச நேரம் வந்து அந்த மூச்சோட சேர்த்து பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், கண்ணை மூடிட்டு நம்ம கையுடைய மூமெண்ட்டையும் கவனிப்போம், மூச்சையும் கவனிப்போம். அப்புறம் வந்து எப்படி நல்லா பண்றோங்கிறதையும் கவனிப்போம். கொண்டு போவாங்க. இன்னும் டீப்பரா போக போக நம்ம மைண்ட் வந்து காமாக ஆயிட்டே போயிட்டு இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் டயர்ட் ஆகாது. யோகாசனா பண்ணானாக்கா இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா தான் இருப்போம் ஒழிய டயர்ட் ஆக மாட்டோம். We will never get tired by doing yogasana. We will always get energetic only. அடுத்தது வந்து பிரீத்திங் எக்ஸசைஸ். பிரீத்திங் வந்து இந்த பிராணாயாமாங்கிறது வந்து பிரீத்திங் எக்ஸசைஸா
அப்படின்னு கேட்டா ஆமான்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு மேலேன்னு சொல்லுவோம். பிரீத்திங் எக்ஸசைஸும் தான், ஆனா அதுக்கு மேல பிரீத்திங் எக்ஸசைஸ் கண்டிப்பா பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா அதுதான் வந்து ப்ரிப்பரேட்டரி எக்ஸசைஸ் ஆகுது. ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய லங்ஸ் மூலமா தான் நம்ம சுவாசிக்கிறோம். மூக்குல இருந்து சுவாசம் போகுது, போயிட்டு அந்த லங்ஸுக்கு போறது. அப்புறம் சுவாசிக்கும் போது அடுத்த ஸ்லைடு போங்களேன் விக்னேஷ், திரும்பி இந்த ஸ்லைடுக்கு வருவோம். இப்ப இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னாக்கா உங்க ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எப்படி வந்து நீங்க பிரீத் பண்றீங்க, சைக்காலஜி ஆஃப் பிசியாலஜி ஆஃப் பிரீத்திங் எப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது. மூக்கு வழியா, மூக்கு துவாரங்கள் வழியா சுவாசிக்கிறோம். அந்த சுவாசமானது மூக்குடைய பின்பகுதியில போகுது, அப்புறம் போயிட்டு வாய்க்கு பின்னாடி சைட்ல போகுது, அங்கிருந்து அப்படியே மூச்சு குழாய்க்குள்ளார போகுது. இங்க ரெண்டு குழாய் வந்து போகும், உணவு குழாய் ஒண்ணு, மூச்சு குழாய் ஒண்ணு. அதுல இருந்து போயிட்டு அப்படி நுரையீரலுக்குள்ள போகுது, நுரையீரலுக்குள்ளார பிரான்ச் அவுட் பண்ணி வேர்கள் மாதிரி போகுது. இட்ஸ் லைக் ரூட்ஸ் ஆஃப் தி ட்ரீ. அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு ரூட்டுடைய எண்ட்லயும் வந்து அலிவியோலை அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியான ஒரு காற்று பைகள் இருக்கிறது. அதுக்குள்ள போயிட்டு அதுல இருந்து ஆக்சிஜனை கொடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு எடுத்து வெளியே இதே வழியா கொண்டு போறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து நம்ம மூச்சை இழுத்து மூச்சை வெளியே விடும்போது அது வந்து பிரீத்திங் எக்ஸசைஸ் தான் ஆகுது. ஆனா அந்த பிரீத்திங்கை எப்படிலாம் நம்ம மேனிபுலேட் பண்றோம் அப்படிங்கிறது பிராணாயாமா ஆயிடுது. பண்றோம்னா நம்ம வந்து என்ன சொல்லலாம் அதுக்குன்னாக்கா, நம்ம வந்து மூச்சு எத்தனை நேரத்துக்கு நம்ம இழுக்கிறோம், எத்தனை நேரத்துக்கு நம்ம வெளியே விடுறோம், ஹவு வந்துட்டு இந்த பிரீத்திங் எக்ஸசைஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி பிராணாயாமமா கொண்டு போறது மேனிபுலேட்டிங் த பிரீத்திங் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஆர் ரெகுலரைசிங் த பிரீத்திங், ஆர் ஆர்கனைசிங் த பிரீத்திங் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ரெகுலேட் த பிரீத்திங், ஆக்டிவேட் த பிராணிக் எனர்ஜி. இப்போ இந்த பிராணா பிரீத் இந்த ரெண்டுக்கும் வந்து என்ன சம்பந்தம், என்ன வித்தியாசம்? நம்ம வந்து சுவாசிக்கிறது காத்து தானே, அப்புறம் பிராண சக்திங்கிறது என்ன? இந்த காற்றில் இருக்கிற சக்தி தான் பிராண சக்தியா, இல்ல அது தவிர தனியா பிராண சக்தின்னு இருக்குதா? இஸ் பிரீத்திங் அண்ட் தி ஏர் அண்ட் தி பிராணா இஸ் தே ஆர் தே டிஃபரெண்ட்? யாராவது இந்த குரூப்ல ஒருத்தங்க சொல்ல முடியுமா அது ரெண்டும் சேமா இல்ல டிஃபரெண்டானு? யாராவது அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்களேன். எஸ் பார்ட்டிசிபென்ட், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர். விக்னேஷ் நீங்க சொல்லுங்க விக்னேஷ். மூச்சு காற்றை இழுப்பதும் பிராண சக்தியும் இரண்டும் ஒன்றா? மூச்சு எல்லா இடத்துக்கும் கொண்டு போய்க்கிறதுக்காக பண்ற ஒரு ப்ராசஸ். ஓ ஓகே, என்ன சொல்றீங்க நீங்க? திரும்பி சொல்லுங்க. மூச்சு ரத்த ஓட்டத்தை வந்து இழுக்கிறது, ரத்த ஓட்டத்தை இழுக்கிறது. ஓகே, மூச்சுங்கிறது வெறும் காத்து தனியா தான் போது, உள்ள வருது வெளியே, அது வந்து ரத்தத்துல கலக்குது, அப்புறம் ரத்தத்துல இருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே எடுத்துட்டு வருது. அதேதான், அதே மூச்சு பாதையிலேயே தான் உள்ளேயும் போகுது, அதே மூச்சு பாதையில தான் வெளியும் வருது. ஆனா இதுல வந்து பிராண சக்திங்கிறது என்ன, பிராணாங்கிறது என்ன? பஞ்ச பிராணம் கண்டானான்னு சொல்றோம், பிராணம் போயிடுச்சுன்னு சொல்றோம் அவருக்கு. ஏன் உயிர் போயிடுச்சு இல்ல? உயிர் வேற பிராணம் வேறையா? ஏன் உயிர் சக்தி தான் பிராண சக்தியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிர் சக்தி வைட்டல் ஃபோர்ஸ், உயிர் சக்தி தான் வந்து பிராண சக்தி. வலி சக்தி அப்படிங்கிறது காற்றினுடைய சக்தி. ஓகே, சோ இந்த நம்ம பிராணாவுக்கும் இந்த காற்றினுடைய சக்திக்கும் எப்படி வந்து வித்தியாசம் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நானு. ஒருத்தர் வந்து ஸ்ட்ரோக் வந்து படுத்திருக்காரு, அவருக்கு ஒரு கை மட்டும் ஸ்ட்ரோக் ஆயிருக்கு, ஒரு கை மட்டும் வந்து எடுக்க முடியல. ஆனா அந்த கையை வெட்டினா ரத்தம் வருமா? ரத்தம் வருமா? வரும் தானே? வருமா வராதா? விக்னேஷ் சொல்லுங்க. ஈஸி டு ஆஸ்க் யூ விக்னேஷ். வரும், ரத்தம் வரும். அப்ப ஏன் கை அசைக்க முடியல? எல்லாமே இருக்குது இல்ல, அப்ப ஏன் கை அசைக்க முடியல? ஏன்னா அந்த கையில வந்து பிராணன் இல்லை, பிராண சக்தி இல்லை. பிராணா அப்படின்னாவே மூமெண்ட்னு அர்த்தம், அசைவு, சலனம். இந்த உலகம் பூராமே வந்து இந்த பிராண சக்தியில தான் இயங்குது. பிராணன் தான் வந்து இந்த உலகம் பூராமே பரவி இருக்குது. ஒவ்வொரு பொருளையும் பிராணன் வந்து ரொம்ப இருக்குது. ஒவ்வொருத்தன கம்மியா இருக்கும், ஒருத்தனை வந்து ஜாஸ்தியா இருக்கும். இப்ப வந்து புரோட்டீன் வந்து எப்படி வந்து சில, இப்ப கொண்டக்கடலைன்னா அதுல நிறைய இருக்கும், முட்டையில நிறைய இருக்கும், இல்ல வந்து இதுல வந்து பாசி பயிர்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும், சோயா பயிர்ல ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி பிராணம் வந்து எல்லாத்துலயும் இருக்குது. ஆனா வேற வேற அளவுல இருக்கும், அவ்வளவுதான். இந்த உலகம் பூராவே அந்த பிராண சக்தியில தான் இருந்தது. பிராணன் அப்படிங்கிறது வந்து மூமெண்ட் அப்படிங்கிறதுக்கு கட்டாயம் வேண்டிய ஒரு
சக்தி. பிராணசக்திங்கிறது வந்து கட்டாயம் வேண்டிய ஒரு சக்தி. உலகம் இயங்க, நாம் இயங்க, பொருள்கள் இயங்க, அதற்கும் நம்மளுக்கும் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு பிராணசக்திங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, இந்த பிராணசக்தி வந்து உடல்ல வந்து எப்படி வருது, எப்படி இருக்குது, எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அந்த பிராணசக்தி இருக்குங்கிறது அப்படின்னா, எந்த லிவிங் பீயிங் ஆனாலும் அதை சுத்தியும் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு சயின்டிபிக்கா கண்டுபிடிப்பாங்க. அதை சுத்தியும் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குதுனாவே அது வந்து பிராணன் உள்ளதுதான் அப்படின்னு அர்த்தம். அதுல பிராணம் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு கல்லாகட்டும், ஒரு கல்லாய் போன மரம் ஆகட்டும், ஃபாசில் எல்லாம் ஆயிடுது இல்லையா, அந்த மாதிரி கல்லாய் போன மரம் ஆகட்டும், அது எல்லாத்துலயுமே வந்து ஒரு பிராணசக்தி இருக்கதான் செய்யுது. ஏன்னா வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதனால இந்த உலகமே வந்து பிராணசக்தியால் நிரம்பியது, அது எல்லாவற்றிற்குள்ளும் இருக்கிறது அப்படிங்கறது தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அப்போ நம்ம உடம்புக்குள்ள இருக்குது, உடம்புக்கு வெளியே இருக்குது. நம்ம உடம்பு சுத்தியும் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்குது. நம்ம உடம்பு வந்து சாப்பாடு சாப்பிட்டதுனால இந்த உடம்பு வந்து ஆக்கப்படுகிறது, வளர்கிறது, வளர்ச்சி மாற்றம் ஆகிறது. அது தவிர இந்த பிராணசக்திங்கும் போது அதிகமா இருக்கும்போது நம்மளுடைய மைண்ட் பவர் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறதுதான். அது எப்படி அப்படின்னாக்கா, நாடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த உடம்புல வந்து 72,000 நாடிகள் இருக்குது. அதுல முக்கியமா வந்து நாடிகள் அப்படின்னு சொன்னாக்கா இடா, பிங்கள நாடி, சுஷும்னா நாடின்னு சொல்லுவாங்க. இந்த 3 நாடி தான் சொல்லுவாங்க. இந்த நாடிங்கிறது எப்படின்னா, இப்ப வந்து கரண்ட் வருது, அது வந்து பார்க்க முடியுதா? பார்க்க முடியாது. ஆனா அங்க வந்து ஒரு வயர் இருக்குது, கரண்ட பார்க்க முடியாது. அந்த வயர் மூலமா கரண்ட் போகுது வருது இல்லையா? அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளார தனியா என்னென்னமோ ஒரு வயர்கள்லாம் இல்ல பிராணம் வந்து போறதுக்கு. அந்த வயரே இல்லாம ஒரு வழித்தடம் பண்ணிருக்குது. இப்ப காற்றுக்கு வழித்தடம் உண்டா? இல்ல இல்லையா? அதுவா பண்ணிக்கும். இப்ப திடீர்னு எங்கேயாச்சும் ஒரு வெள்ளம் பொங்குதுன்னா வெள்ளத்துக்கு வந்து வழித்தடம் தனியாவா பண்ணியா வச்சிருப்பாங்க. சில இடங்கள்லாம் ஆல்ரெடி பாய்ந்துட்டு இருக்கிற ஆறுனா இருக்கும். இப்பதான் நிறைய வெள்ளப்பெருக்கு வரும்போது ஆறு வந்து தானே பாட்டுக்கு வேற வேற வழியை தேடிட்டு போகும். அந்த மாதிரி இந்த பிராணசக்தியானது உடம்பில் வந்து பாய்வதற்காக ஆல்ரெடி வந்து குறிப்பிட்ட சேனல்கள் இருக்கின்றன. அதுதான் வந்து இடநாடி, பிங்கள நாடி, சுஷும்னா நாடின்னு சொல்லுவாங்க. அதுதான் 3 முக்கிய நாடிகள். அது தவிர 72,000 நாடிகள் வந்து இருக்குது. நாடி வைத்தியம், நாடி பிடிச்சு பாக்குறதுன்னு சொல்லுவாங்க. அந்த திருமூலர் வந்து கூட ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. 8,000 யோகம் இருப்பினும் கண்ணார் அமுதத்தை கண்டறிவான் இல்லை. எத்தனையோ காலம் வந்து யோகம் பண்ணா கூட யார் அவன், யார் இவன், நம்ம படைத்தவன், என்னதான் சக்தி நம்மளுக்கு மீறிங்கிறது கண்டறிவான் இல்லை. உன்னாடிக்குள்ளே ஒளியுற நோக்கினால் கண்ணாடி நீ என்று அங்கே நின்றானே, கலந்து நின்றானே, கண்ணாடி நீ என்று, நீ போல கண்ணாடி போல அங்க வந்து இருப்பான். கண்ணாடியில எப்படி பிம்பம் தெரிஞ்சா அத்தனையா நாம் தெரியா இருக்க மாட்டோம்ல, அந்த மாதிரி இருந்தானேன்னு சொல்லிட்டு திருமூலர் கூட ஒரு பாட்டு வந்து சொல்லியிருக்காரு. உன்னுடைய நாடிக்குள்ளார, அந்த நாடிக்குள்ளார ஒளியை பாய்ச்சி நோக்கினால், அந்த சுஷும்னா நாடியில வந்து ஒளி போயும் போது உனக்கு எல்லாமே தெரிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. சித்தர்கள் எல்லாம், நம்ம நாட்டுல வாழ்ந்த சித்தர்கள் வந்து நிறைய பேர் வந்து 12 நிலைகளான யோகங்களை கடந்து இந்த பிராணாயாமம் முறைகளை கற்றுதான் அவங்க வந்து கைவல்ய பதங்களை அடைந்திருக்கிறார்கள் நம்ம படிக்கிறோம். சோ இந்த நம்மளுக்கு வந்து ப்ராப்பரா ஒரு லிவிங்க்கு, ஒரு ஹெல்த்தி லிவிங்காக வேண்டி நம்மளுக்கு வந்து வேணும். நம்ம வந்து நாடினா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். நாடிங்கிறது வந்து எனர்ஜி சேனல்ஸ். நம்ம உடம்புக்குள்ளார தனியா அதுக்குன்னு வந்து நாடி நரம்போ இல்ல ஒரு வழித்தடமோ கிடையாது. அந்த கண்ணுக்கு புல வழித்தடங்கள் தான் வழித்தடங்கள் இருக்கின்றன. அதில் பாய்கின்ற உயிர் சக்தி தான் அந்த அதுல வந்து பாயக்கூடிய ஒளி, அது வந்து உயிர் சக்தி பாயக்கூடியவையாக இருக்கிறது அந்த நாடிகள். வழித்தடங்கள், எனர்ஜி பாத்வேஸ்ன்னு சொல்லலாம் அந்த நாடிகளை. இப்போ ஸ்டெடியான ஒரு ஹெல்த்தியான பாடி வேணும் அப்படின்னாக்கா நம்மளுக்கு நேச்சுரலி பாடியும் மைண்டும் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா எப்படி பேலன்ஸ் பண்றது? ஆசனாக்கள் மூலமாக உடம்பை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். பிராணாயாமம் மூலமாக நம்ம மூச்சை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இந்த உடம்பையும் மூச்சையும் பேலன்ஸ் பண்ணா மைண்ட் வந்து தானா பேலன்ஸ் ஆயிடும். அதுதான் அங்க இருக்கிற பெரிய ஒரு ரகசியம்னு சொல்லலாம். அதாவது நம்மளுடைய உடல் இருக்கிறது, உடலுக்கு பக்கத்திலேயே நம்ம பிராணசக்தி நம்மளை சுற்றி இருக்கிறது. இதுக்கு ரெண்டுக்கு நடுவுல வந்து மைண்ட் இருக்கிறது. அதாவது அன்னமய கோஷா, பிராணமய கோஷா, மனோமய கோஷான்னு சொல்லுவாங்க. சோ பிராணத்தை வந்து சரி பண்ணனாக்கா நம்ம மைண்டையும் சரி பண்ண மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணணும்? முதல்ல வந்து நம்மளுடைய மூச்சை வந்து நிதானப்படுத்தணும். நம்ம
நம்மளுடைய மூச்சானது சீரான வேகத்துல போகணும், நிதானம் போகணும். அதாவது ஒரு நொடிக்கு இத்தனை முறை சுவாசிச்சானாக்கா இத்தனை ஆண்டுகள் உயிர் வாழலாம் அப்படின்ட்டு எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. சோ நம்ம அனிமல்ஸ் இல்ல பேர்ட்ஸ் எல்லாம் வாட்ச் பண்ணாவே தெரியும். த அனிமல்ஸ் ஆர் பேர்ட்ஸ் ஹூ பிரீத் வெரி ஃபாஸ்ட். அவங்களோட வாழ்நாள் வந்து கம்மியா இருக்கும். இப்ப நாய் வந்து எப்ப பாரு பிரீத் பண்ணிட்டு ஒரு 7 வருஷம் 10 வருஷம் வாழுது. அதே மாதிரி மாடு பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காலம் வாழும். அது மாதிரி யானை பாத்தீங்கன்னா அது இன்னும் ரொம்ப காலம் வாழும். சோ அதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது எந்தெந்த ஜீவராசிகள் எல்லாம் வந்து நிதானமா மூச்சு விடுதோ அதெல்லாம் வந்து பல காலம் வாழுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறோம். சோ நிதானமான மூச்சு விடும்போது நம்முடைய வாழ்நாள் கூடுது, ஆரோக்கியம் கூடுதுங்கிறது ரொம்ப அப்பட்டமாக தெரிகின்ற உண்மை. ஓகே, பிராணாயாமா அப்படின்னா என்ன? நம்ம வந்து இந்த வகுப்புல வந்து கொஞ்சம் யோகாசனாஸ் பார்க்கதான் போறோம். ஆனாலும் வந்து நம்ம மெயினா வந்து பார்க்க போறது பிராணாயாமா. இந்த பிராணாயாமா பண்றதுக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்து பண்ணணும் இல்லையா? அதனால வந்து கொஞ்சம் யோகாசனமும் பார்க்க போறோம். இந்த பிராணாயாமாங்கிற வார்த்தையை பாருங்களேன். பிராணா ஆயாமா, பிராணா பிளஸ் ஆயாமா, இதுதான் வந்து பிராணாயாமா. அதாவது வைட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தான் பிராணாயாமம், உயிர் சக்தி. அத வந்து என்ன பண்ணணும்? எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இல்லைன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணணும். நீட்டணும் இல்லைன்னா விரிக்கணும். இது ரெண்டும் வந்து செய்யும் போது வந்து நம்ம பிராணாயாமா நடக்குது நம்ம உடம்புல, இல்ல நம்ம மூச்சுல, நம்ம உயிர்ல அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம். சோ நம்ம இந்த பிராணாயாமம் பண்றதோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்மளுடைய பிராண சக்தி, அந்த உயிர் சக்தியை வந்து நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணணும். நம்மளுடைய ஒவ்வொரு செல்லுலையும் வந்து உயிர் வந்து ததும்பி வழியணும். எதுவுமே வந்துட்டு ஐயோ இந்த கை எனக்கு ஒரே வலிப்பா எடுக்க முடியாது, எனக்கு இந்த கால் வலி நடக்கவே முடியாது, இதெல்லாம் வந்து பிராணன் கம்மியா இருக்கிறதுக்கான அறிகுறிகள் தான். எங்கெல்லாம் நோய் இருக்குதோ அங்கெல்லாம் பிராணன் இல்லைன்னு அர்த்தம். எங்கெல்லாம் மூவ்மெண்ட் பண்ண முடியல அங்கெல்லாம் பிராணன் இல்லைன்னு தான் அர்த்தம். அதனால ஆக்டிவேட் பண்ணி அந்த லைஃப் ஃபோர்ஸ் வந்து ரெகுலேட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணணும்? ரீச் பியாண்ட் அவர் லிமிடேஷன்ஸ். நம்மளுடைய எல்லைகளை, நம்மளுடைய வரையறைகள், இவ்வளவுதான் என்னால இவ்வளவுதான் கை தூக்க முடியும்பா அப்படிம்போம். இல்ல இவ்வளவும் தூக்க முடியும், இன்னும் பின்னாடியும் தூக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ற அந்த எல்லைகளை மீறி போகின்ற, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் கை காமிக்கிறது. நம்மளுடைய மைண்ட் சக்தி, அதாவது என்னால இவ்வளவுதான் செய்ய முடியும், எனக்கு இதெல்லாம் வராது அப்படின்னு உட்காந்துருப்பாங்க நிறைய பேர். ஆனா அதையும் மீறி போக முடியும் பிராணாயாம பிராக்டிஸ் பண்ணா கட்டாயம். அடுத்த ஸ்லைட் போங்க. அடுத்ததா வந்து நம்ம வந்து இப்ப வந்து கொஞ்சம் இந்த பாடி ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு வந்து என்னென்னலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ முதல்ல வந்து மேஜர் ஜாயிண்ட் எக்ஸசைசஸ், அந்த வீடியோ போடுங்களேன். அந்த 7 நிமிஷம் வீடியோ இருக்கு இல்லையா? இப்ப நீங்க எல்லாம் வந்து என்ன பண்ணலாம்? பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் சேர்ல இருக்கீங்களா? சேர்லயே இருந்தபடி ட்ரை பண்ணுங்க. சேர்ல இல்லைன்னா நீங்க வந்து இதுல இருந்தபடி ட்ரை பண்ணுங்க. ஒரு மேட்லயோ இல்லைன்னா படுக்கையிலயோ இருந்தபடி இந்த மொபைல் வச்சுட்டு நீங்க பாத்துக்கிட்டே நீங்க வந்து இந்த எக்ஸசைஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம். மேஜர் ஜாயின்ஸ் என்னென்னலாம் இருக்குதுன்னா, விக்னேஷ் அந்த 7 நிமிஷம் இருக்குதுல்ல, அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க விக்னேஷ். நான் முன்னாடி வந்து அனுப்பிச்சிட்டேன், அதே ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சிட்டேன். ஓகே. சோ இந்த மாதிரி வந்து நேரா உக்காந்துக்குங்க. உக்காந்துட்டு நீங்க வந்து ஒரு நிமிஷம் வந்து நீங்க வீடியோ பார்த்தா கூட போதும். அப்புறமா நீங்க புக்க படிச்சு இல்ல வேற யாராயிட்ட கத்து இல்லன்னா என்னை கான்டாக்ட் பண்ணி கத்துக்கிட்டோ எப்படியோ அப்படி நீங்க பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, கால் விரல்களை வந்து மடக்கி முன்னோக்கி மடக்கி பின்னோக்கி விரிக்கணும் பயிற்சி. கால் விரல்களுக்கான பயிற்சி பாருங்க. இது இந்த மாதிரி பண்ணணும். ரொம்ப ஸ்லோவா பே ஆகுதா விக்னேஷ்? ஓகே. அப்புறமா வந்துட்டு உங்க கணுக்காலுக்கான பயிற்சி. பாதம் முழுவதையுமே வந்து முன்னாடி நீட்டி பின்னாடி இழுக்கிறது. மூச்சை விட்டபடி முன்னாடி தள்ளணும், மூச்சை இழுத்தபடி பின்னாடி தள்ளணும். அதுக்கப்புறம் அதை அப்படியே ஒரு வட்டமாக்கணும், முழு வட்டமாக்கணும். விக்னேஷ் நான் பேசுறதும் கேக்கும் தானே? கண்டிப்பா மேம் கேட்டுட்டு இருக்கு. நீங்க இப்ப பண்றது வந்து பாத்துட்டு இருக்கு. அப்படியா? அதோட வந்து அது எதிர் திசையிலும் சுற்றிக்கணும். அப்புறமா கால்களை தளர்வாக வச்சுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா கால் விரல்களுக்கான பயிற்சி ஆயிடுச்சு, காலுடைய கணுக்கால் மூட்டுக்கான பயிற்சி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து அடுத்த மூட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா முழங்கால் மூட்டு. முழங்கால் மூட்டுக்கு என்ன பயிற்சி கொடுக்கலாம் மெயினா? ரொம்ப வயசானவங்களை கூட செய்யக்கூடிய இது பயிற்சி. ரொம்ப உடம்பு சரியில்லாம பெட் ரீடனா இருக்கிறவங்க கூட எந்திரிச்சு நடமாடிடுவாங்க இந்த பயிற்சிகளை எல்லாம் பண்ணினா. இந்த கால் முழங்கால வந்து கீழ் நோக்கி தரையை நோக்கி அமுத்தணும், அப்புறம் நிதானமா வந்து அதை விடுவிக்கணும். Press down the knees towards the floor
and release the knees. Press the knees down the floor and release the knees. So இந்த மாதிரி காலுடைய முழங்காலுக்கான பயிற்சி பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த காலுடைய மண்டியை வந்து மடக்கி நீட்டுற பயிற்சி. அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த காலானது நேரா வச்சுக்கணும். மூச்சை இழுத்தபடி உங்க வயித்தோட நின்று மேல் பகுதி வந்து ஆடாம அசையாம உட்காந்துக்கணும். கீப் யுவர் அப்பர் பாடி ஸ்ட்ரெயிட் and then only move the leg. கால் வந்து நேரா போகும். கொஞ்சம் வயிறெல்லாம் பெருசா இருந்ததுன்னா கால் இப்படி சைடுக்கு போகும். பரவாயில்ல, பண்ண சரியா போயிடும். அதுக்கப்புறம் வந்து ஓய்வு கொஞ்ச நேரம். அடுத்தது வந்து இந்த செருப்பு தைக்கிறவங்க எல்லாம் உட்காந்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு போஸ். இதை வந்து பட்டாம்பூச்சி ஆசனம்னு சொல்லுவாங்க. அதுக்கு எப்பயுமே இந்த கால்களை வந்து இந்த மாதிரி உங்க உடலுக்கு பக்கமா கொண்டு வந்துட்டு தான் இப்படி விரிக்கணும். விரிச்சுட்டு இந்த கைகள் இரண்டையும் இந்த கால்களுக்கு அடியில கோத்துட்டு நேரா நிமிர்ந்து உட்கார்ந்துட்டு 2 பக்கமும் ஆட்டணும். முழங்கால வந்து மேலையும் கீழையும் ஆட்டணும். இதெல்லாம் இப்ப நிறைய டிவில வந்து ஷோ எல்லாம் பாக்குறவங்களுக்கு எல்லாம் இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு இந்த பட்டாம்பூச்சி ஆசனம் தெரிஞ்சிருக்கும். இது எவ்வளவு தூரம் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் வந்து இந்த தொடை எலும்பு பகுதியில் வந்து உங்களுக்கு அந்த பிராண சக்தி பாயும். அப்புறம் எப்பயும் இதுல இருந்து வெளியே வரும்போது இந்த 2 முழங்காலையும் சேர்த்துட்டு தான் முன்னாடி நீட்டிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இப்ப கைகளுக்கான பயிற்சி செய்வாங்க பாருங்க. அதுக்கு வந்து நீங்க வஜ்ராசனத்துல உட்காந்துக்கலாம். இப்படி இல்லையா சுகாசனத்துல உட்காந்துக்கலாம். இன்னும் வஜ்ராசனத்துல உட்காந்து ஆட்டோமேட்டிக்கா பேக் வந்து ஸ்ட்ரெயிட் ஆயிடும். அதுதான். உட்கார முடியாதவங்க கஷ்டப்பட்டெல்லாம் உட்காராதீங்க. இந்த பயிற்சிகள்லாம் செய்ய வஜ்ராசனத்துல உட்கார முடியாதவங்க கூட உட்கார முடியும். இப்ப இந்த கை விரல்களை முஷ்டி மாதிரி மடக்கிக்கணும். அப்புறம் அப்படியே விரல்கள் எல்லாம் வெளியே போக விடணும். இதெல்லாம் நிதானமா செய்யணும். மூச்சு இழுத்து மூச்சை விட்டு. எங்கேயும் உடம்புல வந்து கஷ்டம் இருக்க கூடாது, எளிதா செய்யணும். அப்புறம் செவுத்த தள்ளுற மாதிரி, ஒரு களிமண் உருண்டைய தள்ளுற மாதிரி. அப்புறமா வந்து மணிக்கட்டை வந்து இது ஒவ்வொரு கையா கூட செய்யலாம். இந்த எலும்பானது வளையக்கூடாது. இது இப்படியெல்லாம் போயிடக்கூடாது. இது இப்படியே இருக்கணும். சோ ஒவ்வொரு கையை மாத்திரம் செய்யலாம். மெதுவா செய்யணும். அரை வட்டத்துக்கு மூச்சு இழுக்கணும், அரை வட்டத்துக்கு மூச்சை வெளியே விடணும். அப்படிதான் செய்யணும் இந்த பயிற்சி. இந்த கை இந்த வீடியோல 2 கையும் சேர்த்து செய்யறாங்க, அவ்வளவுதான். இப்ப உள்ளங்கையில திருப்பிட்டு இந்த முழங்கைக்கு அப்ப இந்த பகுதியானது கீழே வரக்கூடாது, இப்படி வரக்கூடாது. இது இங்கேயேதான் இருக்கணும். மூச்சை வெளியே விட்டபடி, மூச்சை உள்ளே இழுத்தபடி. இப்ப அடுத்தது வந்து தோல் மூட்டுகளுக்கு. இது எவ்வளவு முடியுமோ கழுத்தெல்லாம் வந்து முன்னாடியும் பின்னாடியும் போக கூடாது. கழுத்து இப்படி பண்ணிட்டு அப்பதான் இது மேல போகும்னு கழுத்து இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. கழுத்து நேரா தான் வச்சுக்கணும். அதே மாதிரி எதிர் திசையிலையும் சுழற்றுறோம். கை 2 முன்னாடி கொண்டு வந்து கட்டில வச்சு. அடுத்தது கழுத்துக்கான பயிற்சி. கழுத்து வந்து எவ்வளவு தூரம் உங்களுக்கு வந்து வலி இல்லாம போகுதோ அவ்வளவு தூரம் மட்டும்தான் பின்னாடி கொண்டு போங்க. வலியோட வந்து ரொம்ப தூரம் கொண்டு போகவே செய்யாதீங்க. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு போகத்தான் செய்யும். அது போகாம எங்கேயும் போகாது. இவ்வளவு நாள் அது வந்து செய்யாம இருந்ததுனால டைட்டா இருக்கும், அவ்வளவுதான். நம்மளுக்கு இந்த மொபைலு வாட்ஸ்அப் எல்லாம் பார்த்து எப்ப பாருங்க கழுத்து பிடிக்கும். அதனால வந்து இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யுங்க. எவ்வளவு தூரம் இவ்வளவுதான் போதோ அவ்வளவு மட்டும் செய்யுங்க. 1 மில்லிமீட்டர் போனாங்கன்னு 1 மில்லிமீட்டர் மட்டும் செய்யுங்க. வலியோட செய்யவே போகாதீங்க எதையுமே. எப்பயுமே ரைட் லெஃப்ட் பண்ணும்போது லெஃப்ட்ல முடிக்கணும்னா லெஃப்ட்ல முடிச்சுதான் விடுங்க. இப்ப அடுத்தது வந்து இந்த இடுப்பு எலும்புக்கான பயிற்சி. இடுப்பு அந்த ஹிப் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கான பயிற்சி பாத்துக்கோங்க. நம்ம வந்து அந்த காலத்துல வந்து ராகி மாவு கோதுமை மாவு அரைப்பாங்க இல்லைங்களா, அரிசி மாவு எல்லாம் அரைப்பாங்கல்ல, நெரிப்பாங்க, நெறிகள்னு சொல்லுவாங்க. அந்த நெறிகள் வந்து இப்படித்தான் அரைப்பாங்க.
இதுல வந்து இந்த பாத்தீங்கன்னா இந்த வால் பகுதி இருக்கு இல்லையா, பண்டுபடத்துடைய வால் பகுதி வந்து அப்படியே ஒரு வட்டம் போட்டு வர்றது தெரியும் உங்களுக்கு. இதுவும் அப்படிதான், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மட்டும் செய்யுங்க. இவ்வளவுதான் போக முடியுதா இவ்வளவு மட்டும் போங்க. ரொம்ப இப்படி முன்னாடி போகணும்னு ரொம்ப முயற்சி பண்ணி வயித்துல வந்து கிராம்ஸ் பண்ணிக்காதீங்க. சோ இதுதான் வந்து இந்த 9 மூட்டுகளுக்கான பயிற்சி. இது வந்து மனவளக்கல மன்றத்துல சேர்ந்து பயிற்சி கத்துக்கிட்டவங்க அதுவும் செய்யலாம். அவங்களோட பயிற்சியை செஞ்சுக்கலாம். இல்ல ஹீலர் பாஸ்கர் சொல்வாரு 9 மூட்டுக்கான பயிற்சின்ட்டு, அதை செஞ்சுக்கலாம். எந்த ஸ்கூல் ஆஃப் யோகால எங்க பண்ணீங்களோ, எல்லாம் வந்து இந்த ஜாயின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து நீங்க எக்ஸசைஸ் பண்றீங்களோ அதை எல்லாமே செஞ்சுக்கலாம். விக்னேஷ் இதை நிறுத்திக்கலாம். நம்ம வந்து அடுத்த வீடியோக்கு போலாம். இப்ப எல்லாரும் இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாரும் எந்திரிச்சு நின்னுக்கலாம். நாம எந்திரிச்சு நின்னுட்டு 2 பயிற்சி பண்ணலாம். நம்ம அந்த வீடியோ ரன் பண்றீங்களா விக்னேஷ்? ஓகே பண்ணி. நாமளும் இந்த புத்தம்புது வானம் வேண்டும் அந்த மாதிரி நாமளும் வந்து பாடிட்டே வந்துட்டு அந்த வானத்தை பார்த்து இப்படி கைய வந்து விரிக்கிற பயிற்சி இது. எந்திரிச்சு நின்னு பண்ண முடியாதவங்க உட்காந்துட்டே கூட பண்ணலாம். கை ரெண்டையும் ஒண்ணு மேல ஒண்ணு வைக்க கூடாது, சும்மா அப்படி ஒண்ணுக்கு மேல ஒண்ணு இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இப்ப நல்லா அப்படியே ஓபன் அவுட் ஆகணும். ஆஹா வானமே அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் மூச்சு இழுத்து 2 கையும் சேர்த்துட்டு அப்புறம் திரும்பவும் நிதானமா கொண்டு வாங்க. எதுலயுமே ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி கைய மாத்தி பண்ணலாம். இது வந்து எப்பயுமே பண்ண தொடங்கும் போது ஒரு 2 முறை பண்ணுங்க, ஒரு கை வச்சு. அப்புறம் அடுத்த கையை மாத்தி வச்சு இன்னொரு முறை பண்ணுங்க. நீங்க ஒரு தடவை இந்த வீடியோ பாத்துட்டீங்கன்னா நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இந்த வீடியோல வந்து நம்ம வந்து கத்து கொடுக்குற வகுப்பு நடத்தல, நம்மளுக்கு வந்து அறிமுக வகுப்பு தான் நடத்திட்டு இருக்கோம் இங்க. இப்ப கைகள் எப்பயுமே விடும்போது இந்த in line with the shoulders, open up the arms. அந்த கை விரலாம், all the fingers be curved. அடுத்த வீடியோ ரன் பண்ணுங்க. ஆக்கரண தனுராசன் ரன் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் அர்ஜுனனை வில்லு விடுற மாதிரி பண்ணிக்கலாம். இதுவும் வந்து உட்கார்ந்து பண்றவங்க பண்ணலாம், நின்னுட்டு பண்ணா இன்னும் நல்லது. அவ்வளவுதான். இதுக்கு வந்து பாருங்களேன், ஒரு கால் முன்னாடி, அதே கை அதே சைடுடைய கை முன்னாடி. ரைட் ஹேண்ட் எடுத்தீங்கன்னா ரைட் லெக் ரைட் ஹேண்ட். இப்ப வந்து ஒரு அம்புரா துணியில இருந்து ஒரு அம்பு எடுத்து அந்த வில்லுல நாணை ஏற்றி நல்லா டைட் பண்ணிட்டு அப்படியே ஒரு குறி பார்த்து அப்படின்னு விடுறது. இதுல என்ன ஆகுதுனாக்கா நெஞ்சு பகுதியெல்லாம் நல்லா விரியும், இங்க இருக்கிற இறுக்கமெல்லாம் தளர்ந்து போகும். இப்ப அடுத்த கால் லெஃப்ட் லெக் லெஃப்ட் ஹேண்ட். இப்பயும் ஒரு அம்பை எடுத்து வில்லுல போட்டு நானேற்றி நல்லா நல்லா டைட் எவ்வளவுதான். ஆனா குறி மாத்திரம் பார்த்துட்டே இருங்க, குறியை மாத்திரம் விடாதீங்க. அவ்வளவுதான். அடுத்தது வந்து அந்த ஸ்லைடு போடுங்களேன், நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸ்லைட் நம்பர் 8 போடுங்க. Simple exercise for muscles around the leg, lungs. இது பாத்தீங்கன்னா இந்த பயிற்சி எல்லாம் நம்ம பண்ணினோம்ல, இந்த 9 ஜாயிண்ட் பயிற்சி, அப்புறம் நின்னுட்டு பண்ற இந்த ஆக்கர்ண தனுராசன், அப்புறமா வந்துட்டு இந்த ஹஸ்த பந்த உத்தானாசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹஸ்தானா கையி, பந்தானா ஒண்ணு மேல ஒண்ணு வச்சது, உத்தானானா மேல, அப்புறம் பந்த ஹஸ்தாசன் அப்படிங்கறது மேல வந்து பார்த்து விடுறது. சோ இந்த ஆசனம் எல்லாமே பண்ண முடியாது, என்னால இதெல்லாமே பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க இன்னும் சிம்பிளா இருக்கிற நம்ம பிராணாயாமத்துக்கு தகுந்த மாதிரியான ஆசனாவை மட்டும் பண்ணிக்கலாம். அதுல என்னன்னா இந்த 4 விதமான ஆசனா வந்து ஸ்லைட்ல காமிக்கிறேன் பாருங்க. ஹேண்ட் ரைசஸ் ஆசனாஸ், ஃப்ரண்ட் அப் அண்ட் டவுன், சைட்ஸ் அப் அண்ட் டவுன், அண்ட் மறுபடியும் சைட்ஸ் பேக் அண்ட் ஃப்ரண்ட். நீங்க இதுக்கான வீடியோ பிளே பண்ணுங்க விக்னேஷ். ஹேண்ட் ரைசஸ் அனுப்பிச்சிருப்பேன் பாருங்க. இது இல்ல, அதுதான் வந்து கால்களை சேர்த்து வச்சு நின்னுக்கலாம், இல்லைன்னா வந்து தூரமா வச்சு நின்னுக்கலாம், எப்படி வேணா நினைச்சுக்கலாம். இந்த லங்ஸுக்கு பக்கவாட்டுல வந்து 3 இடத்துல வந்து மசில்ஸ் இருக்குது.
அது வந்து பெக்டோரல் மசில்ஸ் மேல சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னும் 2 மசில்ஸ் இருக்குது கீழேயும், அது நடுவுலயும், அது கீழேயும். இதுக்கானதான பயிற்சி. வெறும்னே கைகளை வந்து மேல உயர்த்தி மெதுவா மூச்சை இழுத்தபடி உயர்த்தி மூச்சை விட்டபடி கீழே கொண்டு வந்து, நான் எந்திரிச்சு நின்னா என் வீடியோ தெரியாதனால நான் உட்காந்து பண்றேன். இல்ல எந்திரிச்சு நின்னுட்டு பண்ண முடியாதவங்க உட்காந்துட்டும் பண்ணலாம். எந்திரிச்சு நின்னுட்டு மறுபடியும் உட்காந்து, ஏன்னா நம்ம இன்னும் நிறைய நேரம் உட்காந்து பயிற்சிகள் பண்றோம். அதனால எந்திரிச்சு நின்னு நீங்க எல்லாரும் பண்ணுனா நல்லதுதான். இப்ப வந்து சைட்ல கை வச்சு மேல மூச்சை இழுத்தபடி மேல மூச்சை விட்டபடி கீழே, இழுத்தபடி மேலே விட்டபடி கீழே. இப்ப வந்து பின்னாடி போகுது பாருங்க. இப்படி வந்து பின்னாடி எவ்வளவு தூரம் பின்னாடி கொண்டு போக முடியுமோ அவ்வளவு தூரம் பின்னாடி கொண்டு போங்க. கைகளை எவ்வளவு தூரம் முன்னாடி கொண்டு போங்க. எதுவுமே ஸ்ட்ரெயின் பண்ணாம பண்ணுங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து கால் விரல்கள் மேல வரணும். கம் ஆன் தி toes of the legs. கைகளை கீழே வச்சபடியே இன்ஹேல் அப்படியே ரைஸ் பண்ணுங்க. அப்படியே குதிகால மேல தூக்குங்க. Raise your heel up and slowly come down. Raise your heel up and slowly come down. Raise your heel up and down. அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி சிம்பிள் எக்ஸசைஸ் கூட நீங்க பண்ணிக்கலாம். இல்ல இது எல்லாமே பண்றீங்கன்னா பண்ணுங்க. ஓகே, அடுத்த ஸ்லைடுப்பா. இந்த ஒரு கிரீன் ஸ்லைடு இருக்கும் பாருங்க. இப்போ வந்து அதர் பெனிஃபிட்டிங் ஆசனாஸ், இது தவிர வேற என்னெல்லாம் ஆசனாஸ் வந்து இந்த பிராணாயாம பிராக்டிஸுக்கு வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் பண்ணும். அது தவிர இந்த கோவிட் தொற்றுக்கு மெயினா வந்து இந்த கோவிட் தொற்றுக்கு என்ன வந்து ஆசனா வந்து பெனிஃபிட் பண்ணும் அப்படிங்கிறது தான். டாக் பிரீத்திங் ஆசனாவும் இந்த லயன் பிரீத்திங் ஆசனாவும் தான். அந்த 2 ஆசனாவும் இந்த என்னன்னாக்கா, நம்மளுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் வரும்போது எங்க வருதுனாக்கா த்ரோட்ல வருது. நிறைய பேத்துக்கு த்ரோட்ல வருது. அந்த த்ரோட்ல ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ஷன் வந்ததுமே என்ன பண்ணணும் நாம அப்படின்னா, ஆள் இல்லாத இடத்துல போய் இந்த 2 ஆசனாவே பண்ணணும். ஆள் இல்லாத இடம்னா நம்ம வந்து இப்படி பண்ணும்போது வாயில இருக்கிற கிருமிகள் எல்லாம் இங்கதான் காத்துல பரவி இருக்கும். அந்த காத்துலனாக்கா வெறும் காத்துல இல்ல, நம்ம வாயில இருந்து சில ரொம்ப மைக்ரோ நுண்ணிய நீர் திவலைகளும் அதோட போகுது. இந்த கோவிட் வந்து அந்த நீர் திவலை மூலமா தான் இன்னொருத்தங்களுக்கு போகுது. அதனால மெயினா வந்து நீங்க வந்து ஒரு மாடியில பண்ணலாம், மொட்டை மாடியில பண்ணலாம், இல்லைன்னா பாத்ரூம்ல வந்து பண்ணலாம். ஆனா பாத்ரூம் கண்டிப்பா கிளீனா இருக்கணும். ஏன்னா பாத்ரூமும் வந்து கிளீனா இல்ல, நீங்க அங்க போய் பண்ணாங்க அங்க இருக்கிற தொற்றும் சேர்த்து பாக்டீரியா தொற்று வந்து நம்மளுக்கு மறுபடியும் தொண்டிக்கு போகும். இதெல்லாம் கவனத்துல வச்சுக்குங்க. இப்ப வந்து இந்த ஸ்வான பிராணாயாமா வீடியோ போடுங்க விக்னேஷ். டாக் பிரீத்திங்னு போட்டு ஒன்னு அனுப்பிச்சிருப்பேன் பாருங்க. நாய் வந்து எப்படி மூச்சு விடுதுன்னு நீங்க எல்லாருமே பாத்திருப்பீங்க. உட்கார்ந்தாலும் சரி, நின்னாலும் சரி, ஓடுனாலும் சரி, எப்படி மூச்சு விடுதுன்னு சொல்லிட்டு. ஏன் நாய் மாதிரி மூச்சு இறைக்க ஓடி வர்ற அப்படின்னு கூட கேட்கலாம் சிலர். சோ மூச்சிறைப்பு அப்படிங்கிறது நாய்க்கு வந்து ரொம்ப க்ளோஸான ஒரு கனெக்ஷன் இருக்கிற ஒரு இது. இந்த வஜ்ராசனால உட்கார முடியாதவங்க வெறும் சுகாசனால உட்கார்ந்து செஞ்சுக்கங்க. அதனால ஒண்ணுமே இல்ல. ஓகே, நம்ம இதுல வந்து என்ன பண்றோம்னாக்கா பத்ராசனால உட்காரோம். பத்ராசனால உட்காரும் போது பாத்தீங்கன்னா உங்க கால் விரல்கள் 2 பெருவிரல்கள் 2 வந்து சேர்ந்து இருக்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களோட தொடைய பிட்டங்கள் வந்து அங்க இருக்கணும். your buttocks should be resting on the foot. அப்புறம் இந்த கால் 2 முழங்கால் வந்து தூரத்துல இருக்கணும். அப்ப இந்த நல்லா அந்த பிட்டமானது பெரினியம் ஏரியாவானது நல்லா கீழே இருக்கணும். அப்புறம் மெதுவா லேசா இந்த தோல் வந்து இப்படி இருக்கணும். இருந்துட்டு முன்னாடி கொண்டு வந்துட்டு நேரா பாக்கணும். நாக்கை எவ்வளவு தூரம் வெளியே போட முடியுமோ போடுங்க. அப்படின்னு மூச்சை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா எக்ஸேல் பண்ணணும். அதான் ஃபோர்ஸா வந்து வெளியே போடுங்க. அதிக உரத்தோட வெளில விடுங்க. அதுதான் அது. சோ இப்படி உட்கார்ந்துட்டு அப்புறமா அந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கால் 2 சேர்த்துட்டு இப்படி கைகள்ல முகத்தை பிடிச்சு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இல்ல ஃபுல்லாமே வந்து சஷாங்காசனா இல்ல கை மேல வச்சுக்கலாம், இல்ல இந்த கை கீழே வச்சு இப்படி எல்லாம் வந்து ரெஸ்ட் பண்ணிக்கலாம். சோ இதான் வந்து டாக் பிரீத்திங். இது வந்து த்ரோட்ல இருக்கிற எல்லா கிருமியும் போயிடும். இது வந்து கவனமா செய்யுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு ஏற்கனவே த்ரோட் ரொம்ப வலிச்சிட்டு இருக்குது அப்படிங்கும் போது இது செய்ய போகாதீங்க. லேசான தொற்று ஆரம்பிக்கும் போது இந்த டாக் பிரீத்திங் பண்ணீங்கன்னா அந்த தொற்று வந்து அதிகமாகிறதுக்கு முன்னாடியே நீங்க வந்து தவிர்த்திடலாம்.
சரிங்களா? இப்ப அடுத்தது வந்து சிம்ம கர்ஜனாசனா போடுங்க விக்னேஷ். நான் கொஞ்சம் ஃபாஸ்டா தான் போக வேண்டியிருக்கு. ஏன்னா நிறைய இருக்கு நம்மளுக்கு. இன்னும் பிராணாயாமா பிராக்டிசஸ் இருக்குது. எல்லாமே ப்ரீ பிராணாயாமா பிராக்டிசஸ் தான் இதெல்லாம். சிம்ம கர்ஜனாசனா அப்படிங்கிறது வந்து எப்படின்னு பாக்கலாம். இது வந்து சிங்கம் போல கர்ஜனை செய்வது. கர்ஜனை முதல்ல எப்படின்னு பழகிக்கிங்க. ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிக்கோங்க விக்னேஷ். கர்ஜனை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இல்ல அப்படி பண்ணலாம். எது உங்களுக்கு வந்து பண்ண வருதோ அப்படி பண்ணுங்க. இதுல சொல்லியிருக்கிற மாதிரிதான் அப்படிதான் பண்ணணும்னு இல்ல, ஒரே ஒரு இதுல அப்படின்னு பண்ணாலும் பண்ணிக்கலாம். சோ இதுலயும் பத்ராசனத்துல உட்காந்துட்டு கை ரெண்டையும் இப்படி நீட்டுறோம் இல்லையா, அப்படி உள்ளங்கைய மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை அப்படியே கொண்டு போய் இந்த 2 முழங்காலுக்கு நடுவுல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி ஊனிக்கிங்க. ஊனும் போது முதுகு வந்து கொஞ்சம் இப்படி வளைஞ்சு வரத்தான் செய்யும். ஆனாலும் நெஞ்ச வந்து நிமித்துற மாதிரி வச்சுட்டு கண் புருவங்களை நோக்கி உங்களுடைய பார்வைய எடுத்துக்கங்க. கண்ணாடி இருந்தா கண்டிப்பா கண்ணாடி கழட்டிட்டு பண்ணுங்க, கண்ணாடியோட பண்ணாதீங்க. அப்புறம் வந்து நல்லா நாக்க வந்து காளி மாதிரி வெளியே நீட்டிடணும். இந்த நாக்கு நுனியானது உங்களுடைய முகவாய தொடணும். இப்படியும் பண்ணலாம், இல்லைன்னா அப்படியும் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் ஒரு தடவை பண்ணினதுமே நாக்கு உள்ள போட்டு கண்ணை மூடி நிதானிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் இந்த பயிற்சியை வந்து மறுபடியும் தொடரலாம். சோ எப்ப வந்து 2 தடவை தான் என்னால பண்ண முடியும்பா, அப்புறம் தொண்டெல்லாம் வலிக்குது அப்படின்னா தயவு செஞ்சு கஷ்டப்படுத்தி பண்ணிக்காதீங்க. அப்புறமா நீங்க என்ன பண்ணலாம், அந்த மண்டூகாசனான்னு சொல்லிக்கிற இந்த நெஞ்சு கீழே போட்டு படுத்துக்கலாம். இப்படி எல்லாம் இந்த அளவுக்கு பிளெக்சிபிள் பாடி எனக்கு இல்லப்பா, என்னால இப்படி எல்லாம் படுக்க முடியாது அப்படிங்கிறவங்க பேசாம 2 காலையும் சேர்த்துட்டு இப்படி வச்சுக்கோங்க. தொடைகள் மேல கூட நீங்க கைகளை ஊனி வச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே வலி இருக்குது, வலி வலி. இல்ல சும்மா கூட சாஞ்சு கூட உட்காந்துக்கலாம், இல்ல இப்படி சைட்ல கூட இப்படி கூட ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். மூச்சு கவனிச்ச மாதிரி இருக்கலாம், அவ்வளவுதான். ஓகே, நம்ம அடுத்த ஸ்லைட் போலாம். சோ இந்த மாதிரியான ப்ரிப்பரேட்டரி ஆசனாஸ் எல்லாம் பண்ணி நாம வந்து நம்மளுடைய கோவிடுக்காக வேண்டி இந்த த்ரோட்ல இருக்கிறத தூப்பிடலாம். அப்புறமா வந்து நம்ம வந்து இப்ப நிஜமான பிராணாயாமா ஆசனங்களுக்கு போகலாம். இப்ப வந்து நீங்க வந்து மேட் வச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து படுத்துக்கலாம், இல்ல உட்காந்துக்கிறதுனா உட்காந்துக்கலாம். படுத்துட்டா இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்த பயிற்சிகள் எல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கும். உங்களால முடிஞ்சா நீங்க படுத்துக்கிட்டீங்கன்னாக்கா ரொம்பவே நல்லது. நானே உங்களுக்கு படுத்துட்டு தான் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல போறேன் நானு. நீங்க வந்து எங்க வந்திருக்கீங்க, இந்த ஸ்லைடா? இது வேண்டாம், இந்த ஸ்லைடு வேண்டாம், அடுத்த ஸ்லைடு போயிடுங்க. அது நான் அப்புறமா திருப்பி வரேன் நான் அந்த ஸ்லைடுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் டெக்னிக்ஸ் ஆஃப் பிரீத்திங். அதாவது இப்ப இந்நேரம் வந்து பண்ணினது வந்து உடம்ப வந்து தயார் பண்ணினோம், பிராணாயாம பயிற்சி பண்றதுக்கு உடம்ப தயார் பண்ணினோம். இப்ப வந்து மூச்சை தயார் பண்ணணும். சரியா? இவ்வளவு உடம்பு தயார் பண்ணியாச்சு. இப்ப வந்து மூச்சை எப்படி தயார் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நேச்சுரல் பிரீத்திங் டெக்னிக், செக்ஷனல் பிரீத்திங் டெக்னிக், யோகிக் பிரீத்திங் டெக்னிக், இந்த மூணையும் வந்து நாம படுத்துட்டு பண்ண போறோம். படுக்க வசதி இல்லாதவங்க நீங்க வந்து மொபைல் எடுத்துட்டு போய் உங்க பெட்லயே போய் படுத்துக்கோங்களேன். உங்க ரூம்ல, உங்க பெட்ரூம்ல பெட்லயே போய் படுத்துக்கோங்க. அங்க வந்து மொபைல் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கேட்கணும். சோ நாம வந்து அப்பே பார்த்தோம், இந்த பிசியாலஜி ஆஃப் பிரீத்திங்ல பார்த்தோம். அதாவது எப்படி வந்து மூக்கு துவாரங்கள் வழியா வந்து மூச்சு போகுதுங்கிறது. அதத்தான் நாம இப்ப செய்ய போறோம். அதனால நீங்க உங்க பெட்ரூம்ல போய் பெட்ல படுத்துக்கோங்க, வீடியோ ஆஃப் பண்ணிடுங்க, வெறும் ஆடியோ மாத்திரம் வச்சுட்டு மொபைல பக்கத்துல வச்சுட்டு நல்லா ஜாலியா ரிலாக்ஸ் அண்ட் லை டவுன். நான் உங்களுக்கு படுத்துட்டு தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போறேன். நான் ப்ளூடூத் உடைய சகாயம் நம்மளுக்கு. சோ இப்ப வந்து என்ன பண்ணணும், படுக்கும் போது சவாசனத்துல படுத்துக்கணும். சவாசனம்னா எப்படி படுக்கணும் அப்படிங்கறதையும் சொல்றேன். நல்லா உடம்ப வந்து தளர்வா, கால்களுக்கு இடையே தூரம், கைகள் வந்து உள்ளங்கைகள் மேல் நோக்கி இருக்கும்படி, கைகளை வந்து உடம்பு பக்கத்துல ஒரு 1/2 அடி இல்லைன்னா 1 அடி தூரத்துல மட்டும் வச்சுக்குங்க. ஓகே, எந்த விதமான இறுக்கமான ஆடைகளை போட்டுக்காதீங்க. கழுத்தை வந்து இப்படி மேல தூக்கி வச்சுக்காதீங்க. தெரியுதா விக்னேஷ்? விக்னேஷ் என் முகம் தெரியுதா? முகம் தெரியுதா? ஸ்லைடு காமிச்சிட்டு இருக்கேன் மேம், சோ பார்க்க முடியல. ஓகே, ஸ்லைட் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஸ்லைட் ஆஃப் பண்ணிடுங்க. நான் சொல்றேன் ஸ்லைட் எப்போ வரணும்ட்டு. ஸ்லைட் ஆஃப் பண்ணிடுங்க, என்னோட வீடியோ போட்டுருங்க. ஓகே மேம். ஓகேவா? இப்ப தெரியுதா? முகவாய் தெரியுதா? நீங்க விசிபிளா இருக்கீங்க.
ஓகே. இப்ப வந்து முகவாயை வந்து இப்படி தூக்கி இருக்க கூடாது. தலைய வந்து தளர்த்துனாப்ல இந்த முகவாய் வந்து மேல கண்டிப்பா தூக்காம இப்படி வச்சு படுத்துக்குங்க. கால்களுக்கு இடையே இடைவெளி, எஸ்பெஷலி லேடிஸ்னா படைகளுக்கு நடுவே இடைவெளி. Let there be enough space between the thighs. Let the hands be facing upwards, the palm facing upwards. Totally relax. முழு ஓய்வாக இருங்கள், தளர்வாக இருங்கள். இப்பொழுது உங்க மூச்சை மாத்திரம் கவனிங்க. எப்படி வந்து மூச்சானது ஏறி இறங்கி போயிட்டு இருக்குதுன்னு கவனிங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபண்டமெண்டல் பிராக்டிஸ். பிராணாயாமா பண்றதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் வந்து இதெல்லாம் கத்துட்டு அனுபவித்து கத்து உணர வேண்டிய பிராக்டிசஸ் இதெல்லாம். அதனால கட்டாயம் இந்த பிராக்டிசஸ் வந்து ஒரு தடவையான பண்ணி பாருங்க. சுத்தமா உங்களோட உடம்ப வந்து பூமி மேல சரண்டர் பண்ணிடுங்க. சரண்டர் தி ஹோல் பாடி ஆன் தி மதர் எர்த். இப்ப மூச்சு எப்படி விட்டுட்டு இருக்கீங்கன்னு மட்டும் கவனிங்க. எதையுமே வந்து ஆல்டர் பண்ணாதீங்க. Do not alter anything. Just observe how the breath is going in and out. இயல்பான சரளமான மூச்சு. இப்ப வந்து நான் சொல்றத கேளுங்க. மூக்குல வந்து மூக்கு துவாரங்கள்ல காற்று படுறத கவனிங்க. உள்ள போற காத்து எப்படி போகுது, வெளில வர்ற காத்து எப்படி வருது. Observe the breath at the nostrils. How the air is going in and out. When it goes in, it is cool. When it comes out, it is warm. உள்ள போகும்போது குளிர்வா இருக்கிற காத்து, வெளில வரும்போது லேசா வெப்பத்தோட வெளியே வருது. இப்ப என்ன பண்றீங்கன்னா மூச்சு அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கட்டும். நான் சொல்ற இந்த உடலுடைய பாகங்களை மட்டும் கவனிங்க. Let the breath go on itself. Just observe the body parts which I am telling now. இந்த மூச்சு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்க போகுது? இட் கோஸ் த்ரூ தி நாஸ்ட்ரல்ஸ். மூக்கு துவாரங்கள் பதிலா போகுது. அதுக்கப்புறம் மூக்குடைய பின்னாடி போகுது. திரும்ப இங்கிலீஷ்ல ஒரு தடவை சொல்றேன். மூக்கு பின்னாடி போகுது, அப்புறம் வாய் பின்னாடி போகுது, அப்புறம் தொண்டை பின்னாடி போய் தொண்டைக்குள்ள போய் தொண்டையிலிருந்து அந்த ட்ரிக்கியான்னு சொல்லக்கூடிய மூச்சு குழல்ல வந்து போகுது. நெஞ்சுக்கு நடுவுல வரும்போது ரெண்டு பக்கமா பிரிஞ்சு ஒவ்வொரு நுரையுள்ளக்குள்ளயும் போகுது. அதுக்குள்ள ஏகப்பட்ட குழாய்களா பிரியுது. அந்த குழாய்களை பிரிஞ்சு அதுக்குள்ள எல்லாம் போய் அந்த குழாய்களுடைய கடைசி நுனியில வந்து சின்ன சின்ன குட்டி குட்டியா இந்த கடுகு போல இல்ல அதை விட சிறிய ஒரு பைகள் வந்து இருக்குது. அதுக்குள்ள போகுது. அதுக்குள்ள போகும்போது என்ன ஆகுதுனாக்கா ரத்தத்துல வந்து நம்ம எடுத்துட்டு போன காற்றுல இருக்கிற ஆக்சிஜனை வந்து அந்த ரத்தம் உறிஞ்சிட்டு அந்த ரத்தத்துல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை கொடுத்துருது. அதை திருப்பி எடுத்தபடியே இது வெளியே வருது. என்ன ஒரு அற்புதமான ஒரு ஆக்ஷன் இது. அப்படியே வெளியே வந்துருது. இப்ப ஒவ்வொரு மூச்சுக்கும் நீங்க வந்து இதை கவனிக்க போறீங்க. நீங்க மூச்சு இழுக்கும் போது goes through the nostrils. Now it goes through the back of the nose, back of the mouth, back of the throat, into the throat, into the trachea, into the lungs, into the bronchial tubes, till the alveoli. At the alveoli, the exchange of oxygen and the carbon dioxide takes place. The carbon dioxide comes back through the same bronchial tubes out of the lungs into the trachea, into the throat, back of the throat, back of the mouth, back of the nose, and out of the nose. Observe each and every breath the same way. நான் சொன்னது வேணா இவ்வளவு நீளமா இருக்கலாம். ஆனா நீங்க வந்து கவனிக்க ஆரம்பிச்சா இது வந்து ஒண்ணு விடாம கவனிங்க. உங்க மூச்சை கவனிக்கிறது ரொம்ப முக்கியம். முதல்லயே சொன்னோம்ல அதுதான் இப்ப செய்றீங்க. இதுதான் நேச்சுரல் பிரீத்திங். இன்னும் 2 முறை பண்ணிக்கங்க. அடுத்த பயிற்சிக்கு போலாம். இப்ப அடுத்த பயிற்சி. இப்ப என்ன செய்றீங்க? உங்களோட ஏதாவது ஒரு கைய வந்து உங்க வயிற்று பகுதி மேல வச்சுக்கோங்க. ஆனா தளர்வா இருக்கணும். வயிறு குண்டா இருக்கிறவங்க வந்து அப்படியே கொஞ்சம் லேசா சைட்ல மாத்திரம் வச்சுக்கோங்க. நீங்க பாட்டுக்கு எப்பயும் போல மூச்சு இழுத்து விட்டுட்டுருங்க. அப்படியே வந்து வயிற்று பகுதி கவனிங்க. என்னன்னா இந்த நுரையீரலுக்கு கீழே இந்த வயிற்று பகுதி இருக்கு இல்லையா, இது ரெண்டுக்கு நடுவுல ஒரு
மெல்லிய படலம் இருக்குது, அதுக்கு பேர் வந்து diaphragm. There is a diaphragm separating the lungs and the abdomen. diaphragm வந்து மேல் நோக்கி வளைஞ்சிருக்கும், it's curved upward. So when you inhale the air, காற்று உள்ள இருக்கும்போது இந்த diaphragm ஆனது கீழ் நோக்கி தள்ளப்படுது லேசா. அதனாலதான் வயிற்றுல இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் வெளியில தள்ளப்படுது. So when you inhale the air, the lungs become more big and it pushes the diaphragm, it curves the diaphragm downwards. The upper curve of the diaphragm curves down, pushing the body parts upwards. That is why we are able to feel the abdomen coming up and down. அதனாலதான் உங்களுக்கு வந்து வயிறு வந்து உப்புது, மறுபடியும் பலூன் போல சுருங்குது. சோ இப்ப வந்து நீங்க முயற்சி செய்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா செய்யலாம், என்ன கொஞ்சம் அதிகப்படியா ஆக்ஷன் காமிக்கலாம். Let us do little more effort by inhaling the air and pushing the tummy out fully. மூச்சு இழுத்தபடி வயிற்றை உப்ப வைத்துக் கொள்ளவும். இப்ப மூச்சை விட்டபடி வயிற்றை கீழே இறக்கவும். கையால தள்ளாதீங்க. Don't push with your hand. Just let it go down. Inhale, puff the balloon, the tummy. Exhale, put the tummy down. Inhale, மூச்சு இழுங்க, பலூன் உப்பட்டும். மூச்சை வெளியே விடுங்க, பலூன் கீழே போகட்டும். இதுக்கு பேர் தான் அப்டோமினல் பிரீத்திங். இப்ப ரொம்ப எக்ஸ்ட்ராவா ஆக்ஷன் பண்ணாம கொஞ்சம் அளவா ஆக்ஷன் பண்ணிக்கங்க. நேச்சுரலா எவ்வளவு வருதோ அவ்வளவு மட்டும் பண்ணுங்க. வயித்தை உப்புங்க, கீழே இறக்குங்க. ஆனா வயிற்று பகுதி மேல கவனம் இருக்கட்டும். Be watchful on your tummy. Exhale. Just now move the hand to your chest. அப்படியே கையை வந்து மேல நெஞ்சு பகுதி கொண்டு வந்துருங்க. இப்ப நெஞ்சு பகுதி வந்து உப்பி கீழே இறங்குறது கவனிங்க. இப்ப நெஞ்சு பகுதி மேல மட்டும் கவனத்தை வைங்க. Focus on your chest region now. Inhale, push the chest up. Exhaling down. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாதீங்க, எவ்வளவு முடியுதோ அவ்வளவு மட்டும் பண்ணுங்க. Please do within your limits. Don't hurt yourself. உங்களை நீங்க சிரமப்படுத்திக்காதீங்க. சோ நெஞ்சு பகுதி உப்புது, நெஞ்சு பகுதி கீழே வருது. நெஞ்சு பகுதி உப்புது, நெஞ்சு பகுதி கீழே வருது. ஆச்சுங்களா? இது வந்து இப்போ thoracic பிரீத்திங் ஆயிடுச்சு. அதாவது நெஞ்சு பகுதிக்கான பிரீத்திங். இப்ப தோல் பகுதியும், அதாவது இந்த லங்ஸ் வந்து கீழ இருந்து மேல வரைக்கும் இருக்குங்க. தோல் கூட அப்படின்னு பெருமூச்சு. அது எப்படி பண்றது? How do we do this? By inhaling chest up. அவ்வளவுதான். செஸ்ட் மேல வந்துருச்சா, அப்ப இன்னும் ஒரு மூச்சு விடுங்க, எக்ஸ்ட்ரா பிரெத். and then puff your chest, shoulder up. உங்க தோள்களையும் மேல தூக்குங்க. அப்ப எக்ஸேல் பண்ணி தோள்களை இறக்கி இதயத்தை கீழே இருக்குங்க. நல்லா மூச்சு இழுங்க, நெஞ்ச உப்ப வைங்க. அங்க மூச்சு முடிஞ்சு போச்சு, இன்னும் கொஞ்சம் மூச்சு இழுங்குறேன். அப்ப தோல் பகுதி உப்புச்சு. அப்ப தோலை கீழே இறக்குங்க, நெஞ்ச கீழே இருக்குங்க. இன்னும் ஒரு முறை செய்யலாமா? இன்ஹேல், மூச்சு இழுங்க, பஃப் த செஸ்ட் அப், நெஞ்சு நிமித்துங்க. இன்னும் ஒரு சின்ன மூச்சு இழுங்க, அப்படியே தோல் பகுதியிலேயே நிரப்புங்க. fill the shoulder region also. அப்படி மூச்சு விட்டபடி bring down the shoulder and then the chest down. இவ்வளவுதாங்க செக்ஷனல் பிரீத்திங். இப்ப வந்து மூணையும் சேர்த்து செய்யலாம். ரெடியா? இப்ப கைய வந்து நீங்க கீழேயும் வச்சுக்கலாம், வயிற்று மேலேயும் வச்சுக்கலாம், எங்க கம்ஃபர்டபுளா இருக்கோ அங்க வச்சுக்கோங்க. இப்ப இன்ஹேல் பண்ணிட்டு வயிற்ற உப்பு வைங்க, நெஞ்ச உப்பு வைங்க, ஷோல்டர் உப்பு வைங்க. ஷோல்டர் கீழே இருக்குங்க, நெஞ்ச கீழே இருக்குங்க, வயிற்ற கீழே இருக்குங்க. Inhale, puff the tummy up, chest up, shoulder up. Exhale, shoulder down, chest down, tummy down. கவனமா பண்ணுங்க, அவசரமா பண்ணாதீங்க. இன்னும் ஒரு 3 முறை வந்து இல்ல 2 முறை வந்து பயிற்சி பண்ணுங்க. பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னொரு ரொம்ப எக்ஸலண்டான ஒரு டெக்னிக் கொடுக்குறேன். இது வந்து கடைசியா பண்ற பயிற்சியா இருக்கட்டும். இதுல exhale, chest down, tummy down. ஆச்சுங்களா? இப்ப என்ன பண்றோம்னாக்கா, மறுபடியும் கைய வந்து நீங்க வயிற்று பகுதியில வச்சுக்கோங்க. தொப்புள் இருக்கு இல்லையா, தொப்புளுக்கு மேல வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்ணணும்னா, வயிற்ற நல்லா உப்பு வச்சுக்கணும். அப்புறம் மூச்சை விட விட நீங்க என்ன சொல்லணும்னா, ஆன்னு சொல்லிக்கிட்டே மூச்சை கீழே இறக்கணும். இறக்கும் போது அப்படியே அந்த தொப்புள் வந்து கீழே இறங்கிட்டே போகும். பண்ணலாமா? 3 முறை. ரெடியா? ரெடி? 1 2 3 go. Inhale.
மேடம் என்ன இவ்வளவு லாங்கா சொல்றீங்க, என்னால இவ்வளவு லாங்கா சொல்ல முடியல. பரவாயில்ல, நிறுத்திட்டு இன்னொரு தடவை மூச்சு இழுத்து இன்னொரு தடவை கூட சேர்ந்துக்குங்க, அவ்வளவுதான். ஆனா பயிற்சி செய்ய செய்ய இந்த மாதிரி ரொம்ப லாங்கா செய்ய வரும். அது வந்து ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணும், உங்களோட மசில்ஸையும் ரிலாக்ஸ் பண்ணும், உங்களுடைய மூச்சையும் நல்லா ஆழமாக்கும். So this will enhance your breath length and also the muscles will be relaxed. Okay, so let us do it. 2 more akaras. Inhale. விக்னேஷ் ஒரு முறை பண்ணி பாருங்க நீங்களும். இன்ஹேல். அகாரம் முடிந்தது. இந்த அகாரம் பண்ணும்போதே என்ன ஆகுதுன்னா வயிற்றுப்பகுதி, கால்கள் எல்லாமே வந்து ரொம்ப தளர்வாயி இந்த அகாரா உச்சாடனையில இருக்க வைப்ரேஷன், the vibrations of the akara will relax the body downwards from the stomach till the end of the toes. இப்ப அடுத்தது வந்து ஒக்கார பயிற்சி. இதுக்கு வந்து நம்ம வந்து thoracic breathing பண்ணோம்ல, chest breathing. அதே மாதிரி இன்ஹேல் பண்ணி நல்லா செஸ்ட வந்து நல்லா பஃப் பண்ணிக்கங்க. சோ நல்லா நெஞ்சு உப்ப வச்சுக்கோங்க. அப்ப வந்து வெளியில விடும்போது ஊன்னு சொல்லணும். அ ஆ இ ஈ உ, அந்த ஊ சொல்லணும். என்ன, ரெடியா? 1 2 3 கோ. இன்னும் 2 முறை நீங்களாவே செய்யுங்க. நல்லா நெஞ்சு பகுதி உப்ப வச்சுக்கோங்க. இறுதி முறை நீங்களா செய்யுங்க, நான் செய்யல. ஓகே, சரி. இப்ப வந்து மக்கார பயிற்சி. மக்கார பயிற்சி எப்படி செய்யணும்னாக்கா, நம்ம வந்து வயிற்று பகுதி, நெஞ்சு பகுதி, இதய பகுதி, அப்புறம் தோல் பகுதி எல்லாத்தையும் உப வச்சுக்கணும். உப வச்சுட்டு ஹம்னு சொல்ல சொல்ல அப்படியே ஒவ்வொரு பகுதியா கீழே விட்டா வரணும். முதல்ல வந்து இதுல இந்த ஹம் சொல்லும் போது என்ன பண்ணுவோம்னாக்கா, முதல்ல வந்து வயிற்று பகுதியை கீழே விடுவோம், அப்புறமா நெஞ்சு, அப்புறமா தோல். நம்ம முன்னாடி பண்ண பயிற்சியில வந்து முதல்ல தோல் பகுதி விட்டு நெஞ்சு பகுதி விட்டு வயிற்று பகுதி விட்டோம். இதுக்கு வந்து ரிவர்ஸ்ல விடுவோம். பண்ணலாம், வரீங்களா? நல்லா வயிற்ற உப வச்சுக்கோங்க, நெஞ்சு உப வச்சுக்கோங்க, தோல் பகுதி உப வச்சுக்கோங்க. ஹம், வயிற்று கீழே இருக்குங்க, நெஞ்சு, தோல். பண்ணலாமா? இன்னும் 2 முறை. நீங்களா பண்ணிக்கங்க. நல்ல உடலை வந்து நல்லா தளர்வா வச்சுக்குங்க. இந்த வழியா காற்று வந்து சுவாசிக்கும் போது எங்கெல்லாம் போயிட்டு திரும்பி வருதுங்கிறது கவனிக்கிற அந்த பயிற்சி பண்ணோம். அப்புறமா தனித்தனியா செக்ஷனல் பிரீத்திங் பண்ணினோம். அப்டோமினல் பிரீத்திங், thoracic பிரீத்திங், clavicular பிரீத்திங் அப்படின்னு 3ஐயும் பண்ணினோம். அதுக்கப்புறம் வந்து யோகிக் பிரீத்திங் பண்ணினோம். அது செய்யும் போதே நம்ம அதையும் கத்துட்டோம். அதாவது எப்படின்னா, நம்ம வந்து மூச்சு இருக்கும்போது வயிற்ற உப வச்சோம், நெஞ்ச உப வச்சோம், தோலை உப வச்சோம், அப்புறம் தோலை கீழே இறக்கணும், அப்புறம் நெஞ்ச கீழே இறக்கணும், அப்புறம் வயிறு கீழே இறக்கணும். இந்த பயிற்சிக்கு பேர் வந்து யோகிக் பிரீத்திங்னு பேரு. இந்த பயிற்சி வந்து உட்காந்துட்டு நம்ம நல்லாவே செய்யலாம். நம்ம வந்து எப்பயுமே சும்மா நம்ம ஆசுவாசப்படுத்திக் கொள்ளணும்னு நினைச்சாவே இந்த யோகிக் பிரீத்திங் டெக்னிக்கை வந்து செய்யலாம். இல்ல நேச்சுரல் பிரீத்திங் டெக்னிக் செய்யலாம், செக்ஷனல் பிரீத்திங் செய்யலாம். இது எல்லாமே நம்மளுக்கு வந்து காம் டவுன், ஸ்லோ டவுன், லென்த்தை வந்து லென்தன் பண்ணக்கூடிய, பிரெத்தை வந்து லென்தன் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி. அதாவது உங்களுடைய மூச்சுடைய அளவு, அதாவது ஒரு நிமிஷத்துக்கு வந்து நீங்க வந்து எத்தனை தடவை மூச்சு விடுவீங்க? ஒரு 10 தடவைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நிமிஷத்திலேயே 10 தடவை விடுறீங்கன்னா அதை வந்து 5 தடவையாக்கி, 3 தடவையாக்கி, 2 தடவை ஆக்கும் ஒரு பயிற்சி இது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் நான் நம்பரு. ஓகே, இப்ப வந்து லேசா வந்து நம்ம கால்களை எல்லாம் அசைச்சுக்கலாம், கைகளை அசைச்சுக்கலாம், தலையை வந்து இடமும் வலமாக புரட்டிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு காலை வந்து மடிச்சு அப்படி சைட்ல வந்து ஒரு கழிச்சு படுத்து அப்படி கொஞ்சம் அப்படி இருந்துட்டு, ஒரு கழிச்சு படுத்த மாதிரி கொஞ்சம் இருந்துட்டு, அப்புறம் நிதானமா இந்த கைய ஊனி நிதானமா எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு ஒரு தடவை பாமிங் பண்ணி
வைக்கலாம். ஏன்னா இவ்வளவு நேரம் கண்ணு மூடி உட்காந்துருந்தோம் இல்லையா? அதனால வந்து நல்லா உள்ளங்கைகளை நல்லா தேய்ச்சு சூடு பறக்க தேய்ச்சிட்டு, ஆனா நம்ம இன்னும் அடுத்த பயிற்சி எல்லாம் பண்றதுக்கு சுறுசுறுப்பாகணும்ல. நல்லா உள்ளங்கையில தேய்ச்சிட்டு அப்புறம் வந்து அந்த உள்ளங்கையை வந்து குழிவா இப்படி கப்பு மாதிரி இந்த தீர்த்தம் ஏந்துறதுக்கு இப்படி குளிப்போம் இல்லையா? அந்த மாதிரி குழிவாக்கிட்டு அப்படி கண்ணுகளை மேல வந்து வைக்கணும். ஆனா கண்கள் மேல வந்து உள்ளங்கை படக்கூடாது. அங்க வந்து ஒரு கேப் இருக்கணும். அப்ப வந்து அந்த இருண்ட வானம் தெரியும், சித்தாகாச வானம். You will see the chittakash. Then you bring the hands down, blink your eyes and open your eyes. விக்னேஷ், எப்படி இருந்தது இந்த பயிற்சி? தெளிவா இருந்ததா? உண்மையிலே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட மென்டல் ஸ்பேஸும் இப்ப இருக்கிறது வந்து ரொம்பவே காம். ஓகே, சூப்பர். ஓகே, இப்ப வந்து நீங்க வந்து அந்த ஸ்லைட போடுங்க, 10வது ஸ்லைடு போடுங்க. 10வது ஸ்லைட பத்தி சொல்லும் போது நீங்க அந்த நேத்தி வீடியோ இதுக்கப்புறம் வந்து பிளே பண்ணுவீங்களா? சரியா? ஓகே, இப்ப வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் ஆயிருக்கும். அதுல வந்து சில அனுபவங்கள் வந்து மூக்கு வந்து அப்பா அப்படியே அடைச்சிக்கிச்சுங்க. இந்த ரைட் சைடு மூக்கு கொஞ்சம் அடைச்சிக்கிச்சு, லெப்ட் சைடு மூக்கு அடைச்சிக்கிச்சுலாம் இருக்கு. அதுக்கெல்லாம் வழி வந்து இப்ப வந்து நம்ம சொல்ல போறோம். இந்த பிராணாயாமா வந்து எப்ப பண்ணணும்னா ஆசனா பண்ணிட்டு பிராணாயாமா பண்ணணும். ஆசனா பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஷட்கர்மா பண்ணணும். ஷட்கர்மானா என்ன அப்படின்னா நம்ம உடலை வந்து கிளீன் பண்றது. அதாவது உப்பு தண்ணியை குடிச்சு அப்படியே பூரா அந்த குடலை பூரா வாஷ் பண்ணி விடுறது. உப்பு தண்ணியை குடிச்சு அப்படி வாந்தி எடுத்து இந்த மேல இருக்கிற இந்த நம்ம வாயில இருந்து அந்த மலை துவாரம் வரைக்கும் ஒரே ஒரு டியூப் தாங்க. வளைஞ்சு நெலிஞ்சு குண்டாயி இப்படி போற ஒரே டியூப் தாங்க இருக்கு. அந்த டியூபை வந்து ஃபுல்லா கிளீன் பண்றதாங்க சத்கர்மா. சரிங்களா? அதுக்கு வந்து நம்ம வந்து குஞ்சல்னு சொல்லுவோம், அப்புறம் வந்து எல்எஸ்பின்னு சொல்லுவோம், லகு சங்கல பிரசாதம் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ஒரு ஆசிரமத்திலயோ இல்லைன்னா ஒரு யோகானா அதுக்கு வந்து நேத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரியா இருக்குங்க. அதாவது இந்த மூக்குல நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த வீடியோவை. இந்த மூக்குல தண்ணி விட்டு அந்த மூக்குல எடுத்து இது கிளீன் பண்றது. அது ஏன் பண்றோங்கிறதே அப்புறம் சொல்றேன் நான் உங்களுக்கு. இந்த வீடியோ இப்ப வேண்டாம், ஒரு நிமிஷம் இருங்க. இப்ப வந்து இந்த பிராணாயாமம் பண்றதுக்கு அதாவது மூச்சுக்கான பயிற்சி இப்ப நாம வந்து பெட்ரூம்ல படுத்துட்டு பண்ணிட்டோம். இது ஒண்ணும் இல்லை, இது வந்து வெறும் ப்ரிப்பரேட்டரி இதுதான். நம்ம வந்து தயார்படுத்திக்கிறதுக்கு தேர் ஒன்லி ப்ரிப்பரேட்டரி பிராக்டிசஸ். ஆனா ஆக்சுவல் பிராணாயாமா பிராக்டிசஸ் பண்ணா இன்னும் நம்ம டீப்பா போயிடுவோம், உள்ள வந்து ஆழ்ந்து போவோம் இல்லையா? அப்ப வந்து நம்ம சுற்றி இருக்கிற இடம் வந்து கரெக்டா இருக்கணும். நம்ம சாப்பிடுற சாப்பாடு டயட் வந்து வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு யூ ஷுட் நாட் டூ பிராணாயாமா. அட்லீஸ்ட் வயிறு வந்து மாதிரி லேசா இருக்கணும் வயிறு. ஓகே, அப்புறம் வந்து நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடம் வந்து சுத்தமா இருக்கணும். அப்புறம் வந்து காற்றோட்டமா இருக்கணும். காத்தே வராத மாதிரி இருக்கக்கூடாது. இங்க ஒரு ஜன்னல் இருந்தா இங்க ஒரு ஜன்னல் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் வந்து நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ் வந்து லூஸா இருக்கணும். டைட்டா உடம்பு பிடிச்ச மாதிரி ஜீன்ஸும் உடம்பு பிடிச்ச மாதிரி டிஷர்ட்டும் போட்டுட்டு பிராணாயாமா பண்ணக்கூடாது. அது போட்டுட்டு வேற ஏதாவது பண்ணலாம். ஓகே, அப்புறம் வந்து நம்ம உட்கார்ற சீட் இருக்கு இல்லையா? அது வந்து இந்த மாதிரி காட்டன் சீட் போட்டு உட்காந்துக்கணுங்க. இந்த மாதிரி இது வந்து சிந்தட்டிக். இந்த சிந்தட்டிக்ல உட்காந்து பிராணாயாமா பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு காட்டன் வந்து போட்டுக்கணும். ட்ரெஸ்ஸும் காட்டன் ட்ரெஸ் போட்டுக்கணும். ஓகே, யூ ஷுட் வேர் காட்டன் and you should also use a cotton mat to sit. Cleanliness is very important. குளிச்சிருக்கணும். Otherwise at least you should have washed your feet and hands. You should not go out and then come and sit and do pranayama immediately. You should not do pranayama and go out immediately. இது ரெண்டுமே வந்துட்டு you should avoid. அதே மாதிரி you should not do pranayama and then go to take bath or just take bath and immediately come and sit pranayama. No, there should be some gap, at least 10-15 minutes. It should be there. ஓகே, அப்புறம் வந்து போஸ்டர் எப்பயுமே வந்து பிராணாயாமா பண்றதுக்கு பேக் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். அதனாலதான் வந்து இந்த மெடிடேஷன் போஸ்டர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுது. என்ன மாதிரி மெடிடேஷன் போஸ்டர்னா ஒண்ணு வந்து நான் மெயினா சொல்றது வந்து இந்த குஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா லைட்டா ஒரு சின்ன எலிவேஷன் அப்படின்னு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், இல்ல ஒரு மடக்கினா ஒரு பெட்ஷீட் லைட்டா அந்த பிட்ட பகுதிக்கு லைட்டா இவ்வளவுதான். நம்ம வந்து அதிகமா செய்ய போறது இல்லை. இது பாருங்களேன், இது வந்து நம்ம இது போட்டு இதுக்கு மேல இப்படி உட்கார்றது கிடையாது. இது கிடையாது. இதை வந்து என்ன பண்றோம்னாக்கா இது வந்து லேசா அந்த பிட்ட பகுதியில இவ்வளவு போட்டுக்கிறோம். இவ்வளவுதான் போடுறோம். இவ்வளவு போட்டு இப்படி உட்காந்துட்டானாக்கா அந்த முழங்கால் ரெண்டும் கீழே இருக்கும். அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுடைய முதுகு பகுதியானது நேரா போயிடும். இதுக்கு நான் வந்து பத்மாசனம் போட்டேதான் நான் வந்து பிராணாயாமம் பண்ணணும் அப்படின்னா அப்புறம் முழங்கால் வலிக்கும். 50 வயசு 60 வயசு ஆகும்போது முழங்கால் கண்டிப்பா வலிக்கதான் செய்யும். எதுக்கு? முடிஞ்சா போடுங்க, முடியலையா சுக்காசனத்துல உட்காந்துக்குங்க. உட்கார்ந்தா முதுகு நேரா இருக்கு. முதுகு நேரா இருக்குது குஷன் போட்டுக்கோங்க. சாஞ்சு உட்கார்ந்தீங்கன்னா என்னதான் முதுகு நேரா இருக்குதுன்னு நீங்க சொல்லி
இழுத்துட்டே இருந்தாங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபிள் எப்பயுமே வந்து லெஃப்ட்ல தாங்க ஆரம்பிப்போம். சரிங்களா? அப்புறம் ஃபிளேரிங் ஆஃப் தி நாஸ்ட்ரில்ஸ். யூ ஷுட் நாட் மேக் யுவர் நாஸ்ட்ரில்ஸ் அப்படியே இந்த காத்த வந்து இழுக்கிறதுக்கு சத்தமா இழுத்துட்டு அப்புறம் இந்த அப்படியே மூக்கே இப்படி அதிர்ற மாதிரி எல்லாம் விடக்கூடாது. மெதுவா இழுக்கணும், மெதுவா விடணும். அப்புறம் இதுல மெயினா வந்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மூக்க பாத்தீங்கன்னா, என் மூக்கு வந்து நான் வந்து கவுண்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அப்படி இழுத்தி கொண்டு போய் நிறுத்தாதீங்க. எப்பயுமே கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி விட்டுக்கோங்க. அப்பதான் உங்களால வந்து அது கண்ட்ரோல்டா வந்து வெளியே விட முடியும். அது ரொம்ப ரிம்மு வரைக்கும் வந்து நீங்க இழுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்ட்ரோல்ல வெளியே விட முடியாது. இதெல்லாம் கவனத்துல வச்சுக்கோங்க. நாம வந்து அந்த பிராக்டிஸ் பண்ணும்போது இத்தனையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இதெல்லாமே எல்லா பிராணாயாமத்துக்கும் வந்து பொதுவான எல்லா பிராணாயாம வகைகளுக்கும் பொதுவானது. இப்ப வந்து மணி வந்து 6:48 ஆயிடுச்சு. நம்மளுக்கு இன்னும் எவ்வளவோ இருக்குது. நம்ம வந்து வேகமா போலாம். பிரெக்னன்சி பீரியட்ல டாக்டர் கேட்டுட்டு எப்ப பண்ணலாம், எது பண்ணலாம், ஏது பண்ணக்கூடாதுன்னு கேட்டுட்டு பண்ணுங்க. இந்த மாதிரி இல்னஸ் இருந்தானா, ஃபீவர் கோல்டு இருந்தா பண்ணாதீங்க. நம்ம அடுத்த ஸ்லைட் போலாம். நம்ம அந்த நேத்தி ப்ராசஸ் மட்டும் ஒரு வீடியோ காமிச்சிருங்க. நேத்தி இது விக்னேஷ், இந்த நேத்தி வந்து பிராக்டிஸ் வந்து எதுக்கு பண்றது அப்படின்னாக்கா, நம்ம வந்து மூச்சு வந்து இழுக்கும் போது அந்த பக்கெட் வச்சு பண்ணவே இல்ல. அது இந்த மூச்சு இழுக்கும் போது என்ன ஆகுனாக்கா, இது இங்க வந்து காற்றறைகள் இருக்குது, இங்க வந்து காற்றறைகள் இருக்குது, இங்க வந்து காற்றறைகள் இருக்குது. அதாவது சைனஸ் கேவிட்டின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஃபில்டர் மாதிரி நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்ணும். they all ஃபில்டர்ஸ். சோ அந்த ஃபில்டருக்குள்ளார வந்து மூச்சு காத்துல இருக்கிற கிருமிகள் எல்லாம் வந்துட்டு வடிகட்டிட்டு அப்புறம் நல்ல மூச்சு மட்டும்தான் மூக்குள்ளார போகும். நல்ல ஏர் மட்டும்தான் மூக்குள்ளார போகும். அதனால வந்துதான் இந்த பயிற்சி பண்ணும்போது அந்த காற்றறைக்குள்ளார இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையும் வெளியில கொண்டு வந்துரும். இந்த மாதிரி ஒரு பக்கெட் வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு நேத்தி பாட்டு போட்டுங்களேன். ஓடுதா விக்னேஷ்? அது பாருங்களேன், கையில வச்சிருக்கேன். இந்த மாதிரி நேத்தி பாட்டை வச்சுக்கிட்டு வீடியோ போட்டீங்களா விக்னேஷ்? நேத்தி வீடியோ ரன் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள், இந்த செஷன் வந்து இவ்வளவு சீக்கிரமா முடியும்னு தோணல எனக்கு. அட்லீஸ்ட் வந்து இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வேணும்னு நினைக்கிறேன். 7:20 வரைக்கும். விக்னேஷ் ஓகே. இப்பதான் பிளே ஆரம்பிக்குது. ஆனா ஃபுல்லுமே ஆகலையே. சரி, நான் அதை பத்தி சொல்லிட்டே இருக்கேன், நீங்க கேட்டுட்டு இருங்க. அப்படியே வந்து அந்த வீடியோ வரும், நீங்க பாத்துக்கோங்க. விக்னேஷ் வரல. விக்னேஷ் சோ இந்த நேத்தி பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா, வரல உங்களோட ஏதோ ஒரு மொபைல் ஸ்கிரீன் தான் தெரியுது. இப்ப தெரியுது, பக்கெட் வச்சிருக்குது. நேத்தி பாட்டு கையில எடுத்திருக்காங்க. மறுபடியும் காணுமே, மறுபடியும் காணும். ஓகே. சோ இது என்ன பண்ணணும்னாக்கா, ஒரு மூக்கு வழியா வந்து நம்ம நிறுத்திட்டு ஒரு ஆங்கிள் வைக்கணும். 45 டிகிரி ஆங்கிள் இருக்கு. அந்த ஆங்கிள் இருக்கும்போது இந்த மூக்கு வழியா போற அந்த தண்ணியானது இந்த கண்ணு கிட்ட இருக்கிற காற்றறைகள் அப்புறம் இந்த மூக்கு கிட்ட இருக்கிற காற்றறைகள் எல்லாத்துக்குள்ளயும் போயிட்டு என்ன ஆகுனாக்கா, திரும்பி ரிவர்ஸ் வந்து இந்த நாஸ்ட்ரில் வழியா இதுக்குள்ள போறது வந்து இப்படி போய் இதுக்குள்ள வந்து வெளியே வந்துரும். அதே மாதிரி இந்த சைட் பண்ணும்போது இந்த பக்கம் ஆப்போசிட் சைடு லெஃப்ட்டுக்கு இஃப் யூ டூ ஃபார் தி லெஃப்ட் சைட்னாக்கா ரைட் சைடு கிளீன் ஆகும், ரைட் சைட் பண்ணும்போது லெஃப்ட் சைட் கிளீன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் வச்சுட்டு போகணும். இந்த மாதிரி ஆங்கிள் வந்து சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், காதுக்கு போயிடும், கண்ணுக்குள்ள போகும், தொண்டைக்கு போகும், எல்லாம் போகும். ஸோ இது வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு டீச்சர் வந்து கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும் நம்மளுக்கு. இல்லைன்னா யூடியூப்ல ரொம்ப விளக்கமா வீடியோஸ் இருந்தானாக்கா பார்த்து உங்களால கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்ததுனாக்கா காத்துக்கலாம், ஒன்னும் தப்பு இல்லை. 2 தடவை பண்ணா சரியா போயிடுது, அவ்வளவுதான். சோ இது வந்து ரொம்ப கோல்டு இருக்கும்போது இந்த பிராக்டிஸ் பண்ணக்கூடாது, காய்ச்சல் இருக்கும்போது பண்ணக்கூடாது இந்த பிராக்டிஸ். இந்த மாதிரி வந்து நம்ம நோஸை கிளீன் பண்ணிட்டோம்னாக்கா, பிராணாயாம பயிற்சி பண்ணும்போது மூக்குல வந்து காத்தானது நல்லா போய் வர்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அப்ப பிராணசக்தி வந்து நம்மளுக்கு நல்லா போய் வர்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்த ஸ்லைடுப்பா. நாம வந்து இப்ப வந்து என்ன பண்ண போறோம்னாக்கா, பஸ்திரிகா பிராணாயாமா பண்ண போறோம். இந்த பஸ்திரிகா பிராணாயாமா வந்து யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்லைட்ல போட்டிருக்கேன், தயவு செஞ்சு பாருங்க எல்லாரும். எப்ப எந்த பிராணாயாமா பண்ணாலும் நம்ம பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க.
இப்ப பஸ்திரிகா பிராணாயாமா பாத்தீங்கன்னா ஹை பிபி இருக்கிறவங்க பண்ணக்கூடாது, ஹார்ட் டிசீஸ், ஹெர்னியா, அல்சர், ஸ்ட்ரோக், எபிலிப்சி, ரெட்டினல் ப்ராப்ளம்ஸ், குளுக்கோமா, வெர்டிகோ இதெல்லாம் இருக்கிறவங்க வந்து பண்ணக்கூடாது. போதும்பா, அந்த வீடியோ நிறுத்திடுங்க. நம்பர் 12 12 ஹா. சோ தயவு செஞ்சு எல்லாரும் இதை பாருங்க. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த பிராணாயாமத்தோடைய யாரெல்லாம் பண்ணக்கூடாது ரெட்லயும் என்ன பெனிஃபிட்ஸ்ங்கிறது கிரீன்லயும் போட்டிருப்பேன். இந்த பஸ்திரிகா பிராணாயாமா இஸ் எப்படின்னாக்கா இந்த பிளாக் ஸ்மித் இருப்பான் இல்லையா, பிளாக் ஸ்மித் உடைய அந்த பஃபிங் பேக் மாதிரி, கொல்லனுடைய உலை ஊதி மாதிரி வந்து பண்ணக்கூடிய ஒரு பிராணாயாம பிராக்டிஸ். இந்த பஸ்திரிகா பிராணாயாம பேலன்சஸ் வாத பித்த கஃப தோஷம். இந்த தோஷங்க 3 தோஷங்களையும் வந்து நம்மள வந்து சமமா பண்ணும். அப்புறம் ஃபிளஷஸ் அவுட் வேஸ்ட் அண்ட் டாக்ஸின்ஸ், நம்ம உடம்புல இருக்கிற வேஸ்டையும் நச்சு பொருள்களை வந்து வெளியே தள்ளிடும் இந்த மூச்சு வழியா. அப்புறம் அதுக்காக குடல் இருக்கிற நச்சு நம்ம என்னத்தையோ சாப்பிட்டுட்டு குடல் இருக்கிற நச்செல்லாம் தள்ளிடும் நினைக்காதீங்க. தயவு செஞ்சு அது தள்ளாது. இந்த ரத்தத்துல இருக்கிறதும் மூச்சுல இருக்கிறது மட்டும்தான் தள்ளும். அப்புறம் ஸ்டிமுலேஸ் மெட்டபாலிக் ரேட், இதுல வந்து நல்லா வந்து நம்ம வளர்சிதை மாற்றத்துக்கான ஸ்பீடு வந்து அதிகரிக்கும். அதனால நல்லா பசிச்சு நல்லா சாப்பிடுவான். பசியே இல்லாதவங்க இது பண்ணானாக்கா கண்டிப்பா நல்லா சாப்பிடலாம். கொல்லனுடைய உலை ஊதியில எப்படி இருக்குனாக்கா ஒரு சின்ன பேக் மாதிரி இருக்கும். அது இப்படி பண்ணானாக்கா பேக் வந்து தண்ணி ஏர் வந்து இழுத்துக்கும். அப்புறம் இப்படி பண்ணும்போது அந்த ஏர் வந்து போகும். அந்த மாதிரியான பண்ணக்கூடிய ஒரு பிராக்டிஸ் தான் பஸ்திரிகா பிராணாயாமம். எல்லாரும் வந்து ஒரு டெமோ பாருங்க. இதுக்கு வந்து சிலர் வந்து ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அதாவது இப்படி வச்சுக்குவாங்க, கைய இப்படி மேல தூக்கிக்குவாங்க, அப்ப வந்து மூச்சு இழுத்துக்குவாங்க. அப்புறமா வந்து அப்படின்னு மூச்சை வந்து மூக்கு வழியா ஃபோர்ஸ்ஃபுல்லா விடும்போது கையையும் கீழே இழுத்துக்குவாங்க. இந்த கையை இழுத்துக்கிறதுக்கு எதுக்குனாக்கா அந்த மூச்சும் ஃபோர்ஸ்ஃபுல்லா போகும்ல, அது ஒரு ரித்தம் செட் ஆகுதுல்ல. எப்படி பண்றது? இப்ப கை மேல தூக்க முடியல, கை வலிக்குதுங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, சும்மா மூச்சை வந்து நல்லா இழுத்துக்குங்க. அப்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா மூச்சை உள்ளேயும் இழுக்கணும், ஃபோர்ஸ்ஃபுல்லா வெளியும் விடணும். இட்ஸ் a forceful inhalation and forceful exhalation. கண்ணு வந்து ஒரே இடத்துல பாத்துருங்க, இல்லைன்னா கண்ணை மூடிட்டு பண்ணுங்க. இந்த வயிறு வந்து இப்படி போய் வரும். ட்ரை பண்ணி பாருங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. அம்மா அப்படின்னு மூச்சு என்ன வாசனை பிடிச்சு பாக்கலாம், அப்படி வாசனை பிடிக்கிறீங்க, தூ அப்படின்னு விட்டுறீங்க அப்படிங்க, அந்த மாதிரியா பண்றதுன்னு வச்சுக்கலாம். அப்ப வந்து வயிற்று பகுதி வந்து ரொம்பவே வந்து அதுல யூஸ் ஆகத்தான் செய்யுது. அடுத்த ஸ்லைட் போலாம்ப்பா. இது வந்து பஸ்திரிகா பிராணாயாமான்னு சொல்றது. இந்த பஸ்திரிகா பிராணாயாமா பண்ணதுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து நாடி சோதன் பிராணாயாமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து என்ன 4 aspects of breathing, என்னென்ன மாதிரியான பிரீத்திங். இப்ப வந்து உள்ள இழுத்தோம், வெளியே தள்ளினோம், உள்ள ஃபோர்ஸ்ஃபுல்லா இழுத்தோம், வெளியில ஃபோர்ஸ்ஃபுல்லா தள்ளினோம். இதுதானே பண்ணினோம் நாம. இது பண்ணனால என்னாச்சு, பாடி கொஞ்சம் ஹீட் ஆச்சா, எல்லாரும் கொஞ்சம் ஹீட் ஆன மாதிரி ஃபீலிங் வந்துச்சு. ஓகே, இந்த நம்ம வந்து இன்னும் வேற இப்படி எல்லாம் பண்ணனா எப்படி வந்து பிரெத் வந்து நிதானமாக போகுது, எப்படி வந்து பிரெத் வந்து நீளமாக போகுது, எப்படி வந்து விரிய போகுது அப்படின்னு கேட்கலாம். How can it expand and extend and it is going to be calming down? No, Bhastrika Pranayama is for a specific purpose. அந்த பர்பஸ்க்காக அந்த பஸ்திரிகா பிராணாயாமம் பண்ணணும். அது வந்து ஹீட்டிங் ஆஃப் தி பாடி and it balances the vata pitta kapha. So for that purpose that pranayama is done. That pranayama is always done after the as a first pranayama. Then after that we do the nadi shodhan pranayama. எப்பவுமே பஸ்திரிகா பண்ணிட்டு நாடி சோதன் பண்ணணும். அந்த சீக்வென்ஸ் வந்து நீங்க அப்படியே நோட்டீஸ் பண்ணிட்டே வாங்க. சோ பஸ்திரிகாப்புக்கு அப்புறம் வந்து நாடி சோதன் பண்ணணும். நாடி சோதன்ல வந்து என்னெல்லாம் வந்து 4 ஆஸ்பெக்ட் இருக்குன்னா, இன்ஹலேஷன், தட் இஸ் உள்ள மூச்சு இழுக்கிறது, எக்ஸலேஷன் வெளியில விடுறது. இந்த ரெண்டுக்கு நடுவுல there is a retention, அதாவது மூச்சை வந்து உள்ளேயே நிறுத்திக்கிறது, அதுக்கப்புறமா வெளியே விடுறது, வெளியே விட்டதுக்கு அப்புறம் வெளியவே நிறுத்திக்கிறது, அதுக்கப்புறமா மறுபடியும் இழுத்துக்கிறது. So there are 4 aspects, that is Antar Kumbhaka, Bahir Kumbhaka. Antar Kumbhaka is internal breath retention. After you breathe in, you retain the breath, and then after you breathe out, you retain the breath outside. That is called as Bahir Kumbhaka. Next slide pa. இப்போ உங்க எல்லாரையும் கொஞ்சம் கவனம் அதிகமா கொடுக்க சொல்லி கேட்டுக்கிறேன் நானு. அடுத்தது வந்து நாடி சோதன் பிராணாயாமா. இந்த நாடி சோதன் பிராணாயாமா பாத்தீங்கன்னா,
என்னன்னாக்கா இது வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம வந்து 2 மெத்தட் மட்டும் தான் நம்ம இப்ப ட்ரை பண்ண போறோம். இந்த நாடி சோதன் பிராணாயாமம் வந்து எப்பெல்லாம் பண்ணக்கூடாது? கோல்ட் அண்ட் ஃபீவர் இருந்தா கண்டிப்பா பண்ணக்கூடாது. இப்ப கோல்ட் அண்ட் ஃபீவர் இல்ல ஆனா மூக்கு அடைச்சிருக்கு அப்படின்னாக்கா அந்த பாததிராசனான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தேன்லப்பா, அது போடுங்கப்பா விக்னேஷ். பாததிராசனா. இப்ப வந்து நம்ம வந்து பழைய காலத்துல வந்து மூக்கு ஏதாவது அடைச்சிட்டு இருக்குது, எனக்கு கோல்டு எல்லாம் என்னன்னா ஒரு மூக்குல வந்து சரியா மூச்சு வரல, அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்படி மூக்கு கீழே வந்து ஒரு விரல் வச்சு நல்லா மூச்சு இழுத்து பார்த்து விட்டீங்கன்னா கண்டுபிடிச்சலாம். அதான் இப்ப பஸ்திரிக்கா பண்ணமே, அதுலயே கிளியர் ஆயிருக்குமே. அப்படி கிளியர் ஆகல அப்படின்னாக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது குழந்தைகளுக்கு வந்து ஒரு பக்கம் மூக்கு அடைச்சிட்டா அடுத்த பக்கத்துக்கு பரண்டு படுத்துக்க சொல்லுவோம். அந்த பக்கம் வலது பக்கம் மூச்சு அடைச்சிட்டு இருந்தா மூக்கு அடைச்சிட்டு இருந்தானா இடது பக்கம் படுத்து சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் நம்ம பண்ணிக்கலாம். படுத்து எந்திரிக்கலாம் ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாதாதிராசன் பாருங்க, உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்காங்க ஸ்கிரீன்ல பாருங்க. பாதாதிராசன் இந்த முதல்ல இருந்து பிளே பண்ணுங்கப்பா. கை ரெண்டையும் வந்துட்டு இப்படி கொண்டு போயிட்டு இப்படி வச்சுக்கணும். இப்படி வைக்கும் போது நம்ம பாட்டுக்கு எதாவது ரிலாக்ஸ்டா வைக்கிறது இல்ல. இந்த கையானது இப்படி மேல் நோக்கிய படி இருக்கணும். இப்படி இப்படி இது வந்து இதை தூக்கி இருக்கணும், இது தூக்கி நிறுத்தி இருக்கணும். இது அது இப்படி, அதுக்காக இப்படி இல்ல. இது வந்து இந்த ஃபோர்ஸ் வந்து இங்க இருக்கணும், மேல தூக்குற ஃபோர்ஸ் இருக்கணும். அந்த காலத்துல வந்து எல்லா சுவாமிஜிஸ் இந்த குருமார்கள் இல்ல முனிவர்கள் எல்லாம் வந்து தண்டம்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. இப்படி மரத்துல வந்து இப்படி வளைஞ்சு இப்படி பண்ணிருப்போம். அந்த தண்டம் வைக்கிற மாதிரியான இதுதான். இதுக்கு வந்து வஜ்ராசனத்துல உட்காந்து முதுகு நேரா இருக்குங்கிறதுக்காக வஜ்ராசனத்துல உட்காந்து இந்த ரெண்டையும் இப்படி வச்சிருக்கோம். சரிங்களா? இப்ப வஜ்ராசனத்துல உட்காந்து பண்றது ரொம்ப ரொம்ப இதுல வந்து இந்த வெறும் பெருவிரலை கூட அடியில கொடுத்து கூட நாம பண்ணலாம். இந்த பெருவிரலை மாத்திரம் மேல் நோக்கி அழுத்தியும் பண்ணலாம். ஆனா வந்து இப்படி விரல்கள் எல்லாத்தையும் இப்படி கொடுத்து பண்ணும்போது சீக்கிரமா வந்து நம்ம 2 மூக்கு துவாரங்களும் திறந்து கொள்ளும். உட்கார்ந்து பாருங்க. ஆனா வந்து இந்த கையை வந்து மேல் நோக்கியபடி இருக்கணும். அதுக்காக தோலை உயர்த்தாதீங்க, இப்படி இருக்கணும். சாதாரணமா மூச்சு விட்டு மூச்சு இழுங்க. கண்ணு மூடிட்டு ஒரு மூச்சு 2 மூச்சு விடுங்க. இப்ப திரும்பவும் மூக்கு கீழே விரல் வச்சு 2 மூக்குலயும் காற்றோட்டம் இருக்கிறதா அப்படிங்கறத செக் பண்ணுங்க. இந்த மூக்குல வந்து காற்றோட்டம் நல்லா இருக்கும். பஸ்திரிக்கா பண்ணினாலும் இருக்குல்ல அப்படின்னா இந்த மாதிரி இந்த பிராக்டிஸ பண்ணிட்டு நாம வந்து நாடி சோதனைக்கு போலாம். நாடி சோதன் ஸ்லைடுக்கு வாங்க விக்னேஷ். சோ கோல்டும் ஃபீவர் தான் பண்ணக்கூடாது. இந்த நாடி சோதன் பிராணாயாமம் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஜலநேத்தியும் இந்த பாததிராசனமும் பண்ணிக்கலாங்கிறத அதான் ஸ்லைட்ல போட்டிருக்கேன் நானு. இதுல வந்து பிரெத் வந்து பேலன்ஸ் ஆகும். இதுலயும் வந்து வேஸ்டும் டாக்ஸின்ஸும் ஃபிளஷ் அவுட் ஆகுது. and brain is stimulated to work to the optimum efficiency. அதாவது இந்த பக்கம் மூக்கு வழியா மூச்சு இழுக்கும் போது இந்த பக்கம் brain ஆக்டிவ் ஆகும். அதே மாதிரி ஆப்போசிட் சைடு லெஃப்ட்ல வந்து if you inhale through the left, your right side, the left brain is activated. It increases the vitality, okay, the life force, and then it lowers the anxiety and stress. Okay, now let us go the method 1. Next slide. மெத்தட் 1 ஆஃப் தி பிராக்டிஸ். ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இந்த மெத்தட் 1 அப்படிங்கிறது வந்து என்னங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இதுல என்ன பண்ணணும்னாக்கா பாருங்க, லெஃப்ட் இன் அண்ட் லெஃப்ட் அவுட் 5 டைம்ஸ் எழுதிருக்கேன் பாருங்க. ரைட் இன் அண்ட் ரைட் அவுட் 5 டைம்ஸ். லெட் அஸ் டூ. இப்போ வந்து என்ன பண்ணணும், நம்ம விரல் வந்து ரெடி பண்ணிக்கணும். இப்போ தம்பையும் ஆள்காட்டி விரலையும் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி வேற நீங்க நாசகர முத்ராவோ இல்ல அனுநாசிக முத்ராவோ தெரியும் அப்படிங்கிறவங்க வந்து அந்த முத்ராவை வச்சுக்கோங்க. சோ நவ ஃபர்ஸ்ட் க்ளோஸ் தி ரைட் நாஸ்ட்ரில். இப்ப கண்ணை மூடிக்கலாம், கண்ணு திறந்தும் பண்ணலாம். கண்ணை மூடிட்டு பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். இப்ப வந்து ரைட்ல வந்து லெஃப்ட்ல வந்து இன்ஹேல் பண்ணுங்க, லெஃப்ட்லயே எக்ஸேல் பண்ணுங்க. ஒண்ணு இல்ல, 2 துவாரத்துக்கு பதிலா ஒரு துவாரத்துல சுவாசிக்கிறீங்க. பண்ணுங்க. இப்ப வந்து கைய வந்து முத்ரால வச்சுக்கலாம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சும்மா தானே இருக்கு, அது முத்ரால வச்சுக்கலாம். இந்த முத்ரால வைக்கும் போது வந்து வெளிகள் எல்லாம் நர்வ் எண்டிங்ஸ் இருக்கு. ஆல் தி நர்வ் எண்டிங்களோட ஆர்டிஃபைட் பண்ணிட்டே செலவழிச்சுக்கிட்டே. இவ்வளவுதாங்க மெத்தட் 1ல ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 2ல என்ன பண்ணணும்னா நீங்களா கவுண்ட் பண்ணணும். எப்படி கவுண்ட் பண்ணிக்கலாம்னா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா ஓம் 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 ஓம்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஓம் 1 ஓம் 1 ஓம் 2 ஓம் 3ன்னு கவுண்ட் பண்ணலாம். இல்ல அதுவும் வேண்டாம். 1 2 3 4 5
அப்படின்னு கவுண்ட் பண்ணலாம். இப்ப மறுபடியும் வந்து இதே பயிற்சி லெஃப்ட் இன் 1 2 3 அவ்வளவுதான் முடியுதா? அப்படியே விட்டுருங்க. 1 2 3 அதே கவுண்ட்டுக்கே நீங்க வந்து மூச்சை வெளியே விடுங்க. இல்ல ஜாஸ்தி போகுதா இல்ல கம்மி போகுதா போட்டோம், எவ்வளவுதான் பண்றீங்கன்னு கவனிச்சுக்குங்க. சரியா? உங்களுக்கு புரிஞ்சுதா? எல்லாருக்கும் யாருக்காவது புரியாதவங்க தான் மெசேஜ் போடுங்க. நான் திரும்ப சொல்றேன். இப்ப வந்து ரைட்ட மூடிக்கிங்க, லெஃப்ட்ல வந்து கவுண்டிங் கொடுங்க. 1 2 3 4 5 வரைக்கும் போக முடியுதா கம்ஃபர்டபிளா? அதோட நிறுத்திக்கங்க, ரொம்ப உச்சிக்கு போகாதீங்க. அப்புறம் அதே மாதிரி 5 4 3 2 1 you leave it out. Exhale for the same number of count. Same number of count வரலன்னா கவலையே படாதீங்க, பிராக்டிஸ் பண்ண பண்ண வரும். The aim of this method is to inhale through the one nostril for the same number of counts and exhale with the same number of counts. இத வந்து ஃபர்ஸ்ட் எஸ்டாப்லிஷ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு நம்ம எப்படி பண்றோங்கிறது தெரிஞ்சுக்கணும். நம்ம 3 கவுண்ட்டுக்கு பண்றோமா 4 கவுண்ட்டுக்கு பண்றோமா, நம்ம கெப்பாசிட்டி என்னன்னு சொல்லிட்டு நாமளே நம்ம செஞ்சுதான் கத்துக்கணும். சோ இன்ஹேல் பண்ணா எவ்வளவு தூரத்துக்கு வருது, அதுக்காக இன்ஹேல் வந்து ஃபுல் வரைக்கும் பண்ணாதீங்க. இந்த ரொம்ப நிறைகுடம் பண்ணாதீங்க, அந்த கழுத்து வரைக்கும் பண்ணுங்க. நம்ம வந்து குடம் எப்பயும் ஃபுல்லா நிறைக்க மாட்டோம், கழுத்து வரைக்கும் தானே பண்ணுவோம். அதே மாதிரி மெத்தடே ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளவு பண்ணிட்டு எவ்வளவு கவுண்ட், how many counts you are able to inhale very comfortably and exhale very comfortably. எக்ஸேல் பண்ணும்போது புஷ்ஷுன்னு விடாதீங்க, நிதானமா விடுங்க. மூச்சு இழுக்கும் போது சத்தம் இல்லாம மூச்சு இழுங்க, மூச்சு விடும்போது சத்தம் இல்லாம புசு புசுன்னு சத்தம் இல்லாம மூச்சு விடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சைலண்ட் பிரெத் இஸ் த கீ. நெக்ஸ்ட் போலாம்ப்பா. அதே மாதிரி நம்ம வந்து ரைட் நாஸ்ட்ரில்ல திரும்ப பண்ணலாம். வாங்க 2 முறை பண்ணலாம். ரைட் நாஸ்ட்ரில்ல 1 2 3 4 5 இன்ஹேல், 5 4 3 2 1 எக்ஸேல். 1 2 3 4 5 இன்ஹேல், 5 4 3 2 1 எக்ஸேல். முடிச்சிட்டீங்கன்னா கையை ரெண்டும் கீழே வச்சிருங்க. அதே மாதிரி இப்ப கண்ணை மூடி inhale through the both the nostrils 5 counts. எதையுமே அடைக்கல, நம்ம மென்டலா கவுண்ட் பண்ண போறோம். inhale 1 2 3 4 5, exhale 5 4 3 2 1. இன்னொரு முறை 5 4 3 2 1 1 2 3 4. சரிங்களா? இதுதான் வந்து முதல்ல பண்ண வேண்டிய நாடிச்சோதனை பிராணாயாமா பயிற்சி. முதல்ல நம்ம என்ன பண்ணோம், கவுண்டிங்கே கொடுக்காம முதல்ல லெஃப்ட்ல வந்து இன்ஹேல் எக்ஸேல் 5 முறை பண்ணணும். அப்புறம் ரைட்ல வந்து இன்ஹேல் எக்ஸேல் 5 முறை பண்ணணும். அப்புறம் சும்மா கை ரெண்டையும் சின்முதிராலையோ ஞான்முதிராலையோ வச்சுட்டு 2 நாஸ்ட்ரில் மூலமாவும் இன்ஹேல் எக்ஸேல் 5 முறை பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதை வந்து கவுண்டிங்க ஆட் பண்ணணும். எப்படி கவுண்டிங் ஆட் பண்ணோம், நம்ம வந்து 5 முறை கவுண்ட் பண்ணா 5 முறை வர மாதிரி பண்ணணுங்கிறதுக்கான ஒரு முயற்சியை பண்ணினோம். ஆச்சுங்களா? அடுத்த ஸ்லைடுப்பா. மெத்தட் 2. மெத்தட் 2ல வந்து ஆல்டர்னேட் நாஸ்ட்ரல் பிரீத்திங். அதாவது லெஃப்ட்ல வந்து எடுத்து ரைட்ல விடணும், ரைட்ல இருந்து எடுத்து லெஃப்ட்ல விடணும். பண்ணலாமா? வாங்க. இப்போ இன்ஹேல் வந்து இப்போ ரைட் நாஸ்ட்ரல க்ளோஸ் பண்ணிக்கணும். ரைட்ல க்ளோஸ் பண்ணிட்டு இன்ஹேல் த்ரூ தி லெஃப்ட் 5 4 3 2 1. மூடிக்குங்க லெஃப்ட். ரைட்ல விடுங்க 5 4 3 2 1. மறுபடியும் ரைட்ல இழுங்க 1 2 3 4 5. ரைட்ட மூடிக்கங்க, லெஃப்ட்ல விடுங்க 5 4 3 2 1. புரிஞ்சுதுங்களா? சோ ரைட் இன், லெஃப்ட்ல தான் ஆரம்பிக்கணும். லெஃப்ட் இன் ரைட் அவுட், அப்புறம் ரைட் இன் லெஃப்ட் அவுட். சோ இது வந்து ஈக்குவல் ரேஷியோவா கொண்டு போகணும். அதாவது 5 முறை 5 கவுண்ட்டுக்கு வந்து 5 எண்ணிக்கை வந்து நீங்க வந்து மூச்சை வந்து இடது பக்க நாசி வழியா நீங்க இழுத்தீங்கன்னா வலது பக்க நாசி வழியா வெளியே விடும்போது அதே 5 கவுண்ட். மறுபடியும் வலது பக்க நாசி வழியா நீங்க உள்ள இழுத்துட்டு இடது பக்க நாசி வழியா வெளியே விடும்போது அதே 5 எண்ணிக்கையில விடணும். 5 எண்ணிக்கை விட வரல அப்படின்னா எண்ணிக்கையே இல்லாம கொஞ்ச நாள் பிராக்டிஸ் பண்ணுங்க. எண்ணிக்கை இல்லாம இதுல இழுத்து இதுல விடுறது, இதுல இழுத்து இதுல விடுறது, இப்படிதான் பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து எவ்வளவு தூரத்துக்கு நீங்க எண்ண முடியுது, எண்ணும் போது எவ்வளவுக்கு தான் வருது, இழுக்கிறது எவ்வளவு வருது, வெளியில விடுறது எவ்வளவு வருதுன்னு வந்துட்டு அப்சர்வ் பண்ணுங்க. அப்சர்வ் how many counts you are able to inhale and how many counts you are able to exhale. Then you come to an average count. இப்போ ஆவரேஜ் வந்து ஒரு தடவை 5 வருதுனாக்க ஆவரேஜ் 4ன்னு வச்சுக்கோங்க. So you make the count as 4 only. Inhale for 4, exhale for 4. Inhale for 4, exhale for 4. Maintain that and then till you reach the other ratio. So if a slide la பாத்தீங்கன்னா stage 2 க்கு என்ன ஸ்லைட்ல போட்டுருக்கு பாருங்க, ratio change to 1:2. அதாவது exhalation வந்து
2 times பண்ணணுமா. அதாவது 5 countsக்கு இன்ஹேல் பண்ணா எக்ஸலேஷன் வந்து 10 countsக்கு எக்ஸேல் பண்ணணும். இதெல்லாம் நம்ம மெதுவாதான் போக முடியும். 6 மாசம் ஆகும். தினம் காலையில சாயங்காலம் பிராக்டிஸ் பண்ணினா 6 மாசம் ஆகும். இதெல்லாம் மெதுவாதான் போக முடியும். அடுத்த 2 ஸ்லைடு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் வேற என்னெல்லாம் இதுல இருக்குன்ட்டு. வாங்க பாருங்க ஸ்கிரீனு. அடுத்த ஸ்லைட் போடுங்கப்பா. மெத்தட் 3. இதுல வந்து அந்தர் கும்பகா, அதாவது உள்ள வந்து மூச்சை நிறுத்துறது. அதுல என்ன எழுதி இருக்குன்னு பாருங்களேன். லெஃப்ட் என் இடது வழியா இழுத்துக்கணும், இழுத்துட்டு ஹோல்டு பண்ணிக்கணும், அங்கேயே நிறுத்திக்கணும் மூச்சை. அதுக்கப்புறம் வலது பக்கமா மூச்சை வெளியே விடணும், விட்டுட்டு அங்கேயே நிறுத்திக்கணும். அப்புறம் மறுபடியும் வலது பக்கமா எடுத்துக்கணும், அப்புறம் அங்கேயே மறுபடியும் நிறுத்திக்கணும் நடுவுல. அப்புறம் மறுபடியும் இடது பக்கமா விடணும். அதாவது ஹோல்டிங் வந்து எப்பயுமே இருக்கணும். பாத்தீங்களா, அதுதான் வந்து இது. அதாவது லெஃப்ட் இன் ஹோல்ட், ரைட் அவுட். ரைட் இன், சாரி தப்பா சொல்லிட்டேன், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் சொல்லிட்டேன் நானு. இந்த ஸ்டேஜ்ல வந்து லெஃப்ட் இன் ஹோல்ட் பண்ணிக்கணும், ரைட் அவுட். அவுட் பண்ணுங்க, அங்க ஹோல்டு பண்ண வேண்டாம், உடனே வந்து ரைட் அவுட் இன் பண்ணிக்கங்க. அப்புறம் மறுபடியும் நடுவுல ஒரே ஒரு கும்பக்கா தான். உள்ள வந்து கும்பக்கா, அந்தர் அப்படின்னா உள்ளேன்னு அர்த்தம். அந்தர் கும்பக்கா, கும்பக்கானா வச்சுக்கிறது, அப்படியே வச்சுக்கிறது, பூட்டி வச்சுக்கிறது. சோ இங்க இழுத்து இங்க வச்சுட்டீங்க, வெளியில விட்டுட்டீங்க, மறுபடியும் இழுத்தீங்க, மறுபடியும் இங்க வச்சுட்டீங்க, மறுபடியும் வெளியே விட்டீங்க. இதுதான் வந்து மெத்தட் 3. இது வந்து அந்தர் கும்பக்கா மட்டும். இதுலயும் வந்து ரேஷியோ சேஞ்சஸ் நான் போட்டிருக்கேன் பாருங்க, இந்த மாதிரி போகும். சரிங்களா? அடுத்த ஸ்லைட் போங்கப்பா. இது வந்து அந்தர் கும்பக்காவும் பகிர் கும்பக்காவும். அதாவது இழுத்துட்டீங்க, வச்சுக்குங்க, அப்புறம் வெளியில விடுங்க, வெளியில விட்டுட்டு மூடிக்கங்க நாஸ்ட்ல, அப்புறம் அங்க வெளியவே வச்சுக்கோங்க, அப்புறம் திரும்பவும் உள்ள இழுங்க, வச்சுக்கோங்க, திரும்பவும் வெளியே விடுங்க, வெளியில விட்டுட்டு மூடிட்டு அங்கேயே வச்சிருங்க, மறுபடியும் உள்ள எடுங்க. இந்த மாதிரி போறதுதான் வந்து அந்தரும் பகிரும். பகிர்னா வெளியே, அதாவது உள்ள எப்படி நிறுத்தணுமோ அதே மாதிரி வெளியில விடும்போது நிறுத்தி நிறுத்தி வர்றதுதாங்க. இவ்வளவு ஸ்டேஜஸ் இருக்கு நாடி சோதனை பிராணாயாமாவை நம்ம கத்துட்டு இந்த ரேஷியோஸ்க்கு எல்லாம் வர்றதுக்கே நமக்கு வந்து 6, 8, 10 வருஷம் ஆகுங்க. சரிங்களா? நாம இப்படி எல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். நாம பண்ண வேண்டியது மெத்தட் 1 அண்ட் மெத்தட் 2, அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப அடுத்த பிராணாயமா போவோம். நம்மளுக்கு வந்து என்னெல்லாம் ஈஸியா பண்ண முடியுமோ அந்த பிராணாயமாவை கத்துக்கிட்டு அதை பண்ணுவோம். இப்ப நாடி சோதனை வந்து நான் சொன்னேன், முதல்ல வெறும் ரைட்ல மாத்திரம் பண்ணிட்டு லெஃப்ட்ல மாத்திரம் பண்ணி லெஃப்ட்லயே விடுங்க, இப்ப ரைட்ல மாத்திரம் பண்ணி ரைட்ல விடுங்க சொன்னோம். அதே மாதிரி அடுத்தது என்ன ஸ்டேஜ் சொன்னேன் நானு, இதுல 5 கவுண்ட், விடுறதும் 5 கவுண்ட், மறுபடியும் எடுக்கிறது 5 கவுண்ட், திரும்பவும் விடுறது 5 கவுண்ட், இது கொண்டு வாங்கன்னு சொன்னேன். இதை மட்டும் ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. ரெண்டாவது வந்து அடுத்த பிராணாயமா பிராக்டிஸ் என்ன, இதுல எடுத்து இதுல விடணும், இதுல எடுத்து இதுல விடணும். முதல்ல பண்ணது ஒன்லயே எடுத்து விடுறது, அடுத்தது வந்து ஒன்ல எடுத்து இன்னொன்னு விடுறது. சோ அடுத்தது வந்து கபாலபாதி பிராணாயாமா. கபால்பாதி பிராணாயாமானா இந்த ராமதேவ் பாபா வந்ததுக்கு அப்புறம் வந்து கபால்பாதிங்கிறது வந்து ரொம்பவே வந்து என்ன, உஜ்ஜையா கபாலபாதியா? விக்னேஷ் நீங்க வந்து ஸ்லைட் நம்பர் 19 போங்க விக்னேஷ். 19. yes ma'am. கபால்பாதி பிராணாயாமா. கபால் அப்படின்னா இது நம்மளுடைய முன் நெற்றி, இது வந்து ஒளிர வைக்கின்ற பிராணாயாமா. இதுல என்ன பண்றோம் அப்படின்னா, இது யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு போட்டுருப்பாங்க, ஹை பிபி, ஹார்ட் டிசீஸ், ஹெர்னியா, அல்சர், ஸ்ட்ரோக் இவங்க எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து இதுக்கு என்னன்னா ஸ்ட்ரென்தன்ஸ் நர்வஸ் சிஸ்டம், பியூரிஃபைஸ் நாடிஸ், ரிமூவ் சென்சோரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நம்மளோட நாடியெல்லாம் சுத்தம் பண்ணிடும், நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை வந்து நல்லா வலுவாக்கும், எனர்ஜைசஸ் மைண்ட் அண்ட் ரிமூவ் ஸ்லீப்பினஸ். ரொம்ப தூங்கி வெளியேற ஆசாமிகள் எல்லாம் வந்து இருந்தாங்கன்னா அவங்க வந்து கபாலபாதி பண்ணானாக்கா அந்த தூங்கி வெளியேறதுல இருந்து வெளியே வந்துருவாங்க. மைண்ட்ல வந்து நல்ல எனர்ஜி வந்துடும், ஏன்னா நிறைய ஆக்சிஜன் சப்ளை ஆகிறதுனால இட் எனர்ஜைசஸ் தி மைண்ட். சோ இந்த பிராணாயாமா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த பிராணாயாமா கீழே நான் எழுதியிருக்கேன் பாருங்க, ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸலேஷன்ஸ். அதாவது ஒரு மூச்சு நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் புசு 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 புசுன்னு வெளியில விடுவோம். அதாவது ஒரு மூச்சு உள்ள எடுத்துக்குவோம், இங்க பாருங்களேன், இப்படி வெளியில மட்டும் விடுவோம். வெளியில விடும்போது நம்மளுக்கே தெரியாம உள்ளேயும் மூச்சு இழுத்துட்டு தான் இருப்போம். ஆனா நம்ம அதுல வந்து போக்கஸே பண்றது இல்ல. நம்ம பண்றதெல்லாம் போக்கஸ் எல்லாம் வந்துட்டு இந்த வயிறு வந்து உள்ள வந்து இப்படி தள்ளிட்டே இருக்க வேண்டியதுதான், பொழுதுக்கும் இப்படி தள்ளிட்டே இருக்க வேண்டியதுதான். பஸ்திரிக்கால வந்து உப்புனோம் தள்ளணும், உப்புனோம் தள்ளணும், இதுல வந்து வெறும்னே தள்ளிட்டே இருப்போம் இப்படி. அதாவது எக்ஸலேஷன்ஸ் தான் நிறைய இருக்கும். ஒரு பிரெத் எடுத்துட்டாவே எக்ஸலேஷன்ஸ் தான் நிறைய இருக்கும். நல்லா மூச்சு இழுத்துக்குங்க, பண்ண முடியறவங்க மட்டும் பண்ணுங்க.
எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மட்டும் பண்ணுங்க. முதல்ல 5 மட்டும் பண்ணுங்க, இல்லைன்னா ஒன்னொன்னா பண்ணுங்க. இந்த மாதிரி பஸ்திரிக்கா மாதிரியே பண்ணுங்க. அப்புறமா ஒரு 2 பண்ணி பாருங்க. மூச்சு இழுத்துக்கிறது 2 முறை, அப்படி 2 முறை. இப்ப வந்து மூக்கு மூஞ்சி இந்த கழுத்து பகுதி எல்லாத்தையும் வந்து சுருக்கிக்க கூடாது, அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. நான் சாதாரணமா வச்சுட்டு ரிலாக்ஸ்டா வச்சுட்டு தான் பண்ணணும், மூஞ்சி எல்லாம் சுருக்காம. சரிங்களா? இன்னொரு தடவை கபால பாத்தி பண்ண முடியறவங்க பண்ண ட்ரை பண்ணுங்க. இன்ஹேல் பண்ணிக்கங்க. இதோடதான் முடிஞ்சிருச்சா? மறுபடியும் இன்ஹேல் பண்ணி திரும்ப பண்ணலாம். முடியறவங்க கண்டினியூ பண்ணலாம். அவ்வளவுதான். இதெல்லாம் வலிக்கும், இந்த சைட்ல எல்லாம் வலிக்கும் ஆரம்பத்துல. அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணணும். அடுத்த ஸ்லைட் போலாம்ப்பா. ரொம்ப முக்கியமான நம்ம ஸ்லைடு. அடுத்த 2 ஸ்லைடு ரொம்ப முக்கியமான ஸ்லைடு. நம்ம உஜ்ஜை பிராணாயாமா. உஜ்ஜை பிராணாயாமா தான் கிங் ஆஃப் பிராணாயாமா. எப்படி சிரசாசனா சொல்றது வந்து கிங் ஆஃப் ஆசனா சொல்றாங்களோ அந்த மாதிரி கிங் ஆஃப் பிராணாயாமா. இது என்னன்னா ட்ராங்குலைசிங் பிராணாயாமா, அதாவது நம்ம தூக்கத்தை உண்டு பண்ற பிராணாயாமா. அப்புறம் வந்து இந்த பிராணாயாமா பண்ணும்போது எங்க இருக்கும் நம்ம மைண்ட் இல்லைனாக்கா த்ரோட்ல தான் இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல கிளாய்டிஸ் அப்படின்னு இந்த இடத்துல இந்த பாருங்க, this is the place where glottis is situated. The glottis வந்து contract பண்ணுவோம். அதாவது நம்ம செடிக்கு வந்து தண்ணி ஊத்துறோம். Use a tube to water the plants. In the tube, if you put a finger like this, then the water will go far away and fall. The same way, what we are doing is we are constricting the glottis so that the breath reaches the down of our lungs. Okay, and then we internalize it more. So making the more air available so that you are filling it with more prana shakti. For prana shakti, breath is the vehicle. Adha understand பண்ணிக்கங்க. இந்த vehicle வந்து prana shakti போகணும்னாக்கா அங்க வந்து மூச்சு இருந்தானா அந்த மூச்சு மேல உட்கார்ந்து தான் prana shakti நம்மளுக்குள்ள போகுது வரப்போகுது. அதனால நம்ம breath வந்து ரொம்ப நல்லதா பாத்துக்கிறது முக்கியம். சோ இந்த உஜ்ஜை பிராணாயாமா பண்ணினானாக்கா ரொம்ப நல்ல எஃபெக்ட் அந்த லங்ஸ் ஃபுல்லும் போய் அதே மாதிரி ஃபுல்லும் வெளியே போறதுக்கு. அதனால எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா, இப்ப வந்து நம்ம ஒரு கண்ணாடியில வந்து ஏதோ ஒரு பனி படர்ந்துருக்குது, இல்ல வெந்தனி பார்த்தா ஆவி படர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணுவோம், அந்த கண்ணாடியை இல்ல நம்ம இந்த கண்ணாடியே எடுக்கிறோம், ஃபுல்லா வந்துட்டு இந்த கண்ணாடி போட்டு டீ குடிச்சிட்டேன், காஃபி குடிச்சிட்டேன், சூட ஏதோ குடிச்சிட்டேன், பூரா புகையாயிடுச்சு. அப்ப என்ன பண்ணுவோம், இப்படி எடுத்துட்டு அப்படி பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பண்ணி பாருங்க. அப்படின்னு பண்ணணும். இல்லைன்னா அந்த விண்ட் மிட்டாய் எல்லாம் போட்டுட்டு வாயில அது ஒரு மாதிரி எப்படி இந்த இடத்துல புகையா வரும், அதுக்கெல்லாம் சின்ன குழந்தைங்களா அப்படி பண்ணுவாங்க பாருங்க. அந்த மாதிரி பண்ணும்போது அந்த கிளாய்டிஸ் வந்து சுருங்குங்க. சரிங்களா? அந்த கிளாய்டிஸ வந்து சுருக்கி பண்றதுதான் இந்த பிராணாயாமா. அதனால வந்து இந்த மூக்கு வழியா நம்ம மூச்சு இழுக்கல, இங்க தொண்டையில வந்து ஏதோ ஒண்ணு இருக்குது, அந்த தொண்டை வழியா மூச்சு இழுக்கிறோம்னு நினைச்சிட்டு பண்ணணும். முதல்ல வந்து நம்ம இந்த அப்படின்னு வாயை திறந்து பண்ணி பழகிக்கலாம். அப்ப வந்து இந்த த்ரோட்ல வந்து எந்த இடம் வந்து யூஸ் பண்ணணுங்கிறது தெரிஞ்சு போயிடும். இப்படி கை வச்சுக்கிட்டு ஓ இந்த இடமா, ஓகே. இப்ப வந்து வாய் மூடிட்டும் பண்ண ட்ரை பண்றேன். சரியா வரலையே, ஓகே மறுபடியும் ட்ரை பண்றேன். பாம்பு வந்து புஷ்ன்னு சொல்லுங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி சவுண்ட் வருங்க. நல்லா உஜ்ஜை கத்துக்கிட்டோம்னா. த்ரோட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தயவு செஞ்சு செய்யாதீங்க. த்ரோட் ப்ராப்ளம் இருக்கும்போது த்ரோட்டை வந்து கண்டிப்பா இதை ஸ்ட்ரெயின் பண்ணும். பழகும் போது நல்லா பழகுனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அது பிடிப்படும். அது பிடிப்படும் போதுதான் இந்த உஜ்ஜை பிராணாயாமா வந்து உங்களுக்கு சிறந்த வந்து ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்கும். இட்ஸ் வெரி வெரி குட் பிராணாயாமா. இது கத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்ப இந்த பிராணாயாமா பண்ணும்போது கீச்சரி முத்ரான்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை கூட வச்சுக்கலாம். அதாவது நாக்கு நுனியை வந்து இப்படி பின்னாடி கொண்டு போய் அந்த மேல் இடத்துல படுற மாதிரி வைக்கிறது தாங்க இந்த உஜ்ஜை பிராணாயாமால வைக்கிற அந்த கீச்சரி முத்ராங்கிறது. அப்படி நான் அடக்கி வச்சுட்டானாக்கா பேச முடியாது. இப்படி வைக்கிறதுங்க. சரிங்களா? நம்ம அடுத்த பிராணாயாமா போலாம். இது வந்து உஜ்ஜை பிராணாயாமா. இதுதாங்க ஆர்டர். நம்ம பஸ்திரிகா பண்ணினோம், நாடி சோதனை பண்ணினோம், அப்புறம் கபாலபாதி பண்ணோம், அப்புறம் உஜ்ஜை பண்ணோம். ஏதாவது ஒண்ணு வேண்டாம்னா விட்டு
வெறும் நாடி சோதனை மட்டும் பண்ணுங்க, இல்ல வெறும் பஸ்திரிகா பண்ணிட்டு முடிச்சுட்டு வச்சுக்கோங்க. சத்யானந்த சுவாமிஜி இந்த ஆசனா பிராணாயாமா முத்ரா பந்தாவுடைய எழுதின அவர், பிஹார் ஸ்கூல் ஆஃப் யோகாவை வந்து ஆரம்பித்தவர் அவர். அவரே என்னுடைய குருவும் கூட. அவர் வந்து எப்பயும் அவரோட புத்தகங்கள், அவர் இப்ப இல்ல, அவர் எப்பயும் எழுதுவாரு புத்தகங்கள்ல, இந்த மாதிரி நாடி சோதன் பிராணாயாமத்துல கெட்டியா புடிச்சிட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க போதும் அப்படிம்பாரு. அந்த மாதிரி. சரிங்களா? அடுத்த ஸ்லைடு விக்னேஷ். சோ நம்ம இதெல்லாம் பண்ணினோம், உஜ்ஜை எல்லாம் பண்ணினோம், அதுலயும் கொஞ்சம் சூடாயிரும். உஜ்ஜை வந்து தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணினீங்கன்னா கண்டிப்பா தூக்கம் வந்துருங்க. அதே மாதிரி இந்த ஷீத்காரி ஷீத்தலிங்கிறது பண்ணாலும் தூக்கம் வந்துடும். உஜ்ஜை வந்து கொஞ்சம் சூட கிளப்போம். இந்த ஷீத்காரிங்கிறது வந்து கூல் டவுன் பண்ணும். இந்த ஷீத்காரி வந்து எப்ப வந்து பண்ணக்கூடாது தெரியுங்களா? வின்டர் சீசன்ல பண்ணக்கூடாது, மழை பெஞ்சிட்டு இருந்தா பண்ணக்கூடாது. ஆனா நம்ம இன்னைக்கு பிராக்டிஸ்க்காக 1 or 2 டைம்ஸ் மாத்திரம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுல லோ பிபி இருந்தானாக்க இன்னும் கொஞ்சம் லோ ஆயிடும். அதனால லோ பிபி இருக்கவங்க பண்ணக்கூடாது. லோ பிபி எனக்கு வரும்னா இன்னைக்கு இருக்குதா இப்ப இருக்குதான்னு பாத்துக்குங்க, பாத்துட்டு பண்ணுங்க. லோ பிபினா என்ன நேரம் லோ பிபிலயா இருப்போம், அடிக்கடி வந்துட்டு போகுமா இருக்கும். அதனால பாத்துக்குங்க, எப்படி பண்ணணும் பாத்துக்குங்க. ஆஸ்திமா எல்லாம் இருக்கிறவங்க பண்ணக்கூடாது. பிராங்கைட்டிஸ் இருக்கிறவங்க, நிறைய சளியா வருதுன்னா அப்போ அவங்களும் பண்ணக்கூடாது இந்த பிராணாயாமா. எது? ஷீத்காரிங்கிறது என்னன்னு பாக்கலாம். ஷீத்காரி அப்படின்னா நல்லா போட்டோஸ் போஸ்ட் கொடுங்க அப்படின்னா ஈன்னு பல்ல இழிச்சிட்டு அடி கொடுப்போம் பாத்தீங்களா? அது மாதிரி ஈன்னு வச்சுக்கோங்க எல்லாரும். அப்புறம் அந்த பல்லு சந்துல வந்து காத்து இழுங்க. அப்ப வந்து பல்லுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது, பல்லெல்லாம் கூசுதுன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அப்போ நல்லா வாய் வழியா மூடிக்கணும், மூக்கு வழியா விடுங்க. விக்னேஷ் நீங்க பண்ணுங்க. வச்சுக்கோங்க, பல்லுடைய சந்துகள்ல வாய் மூடிக்கங்க, மூக்கு வழியா வெளியே விடுங்க. இவ்வளவுதாங்க ஷீத்காரி பிராணாயமா. இது வந்து பல்லு இகர்களுக்கு எல்லாம் நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்குற பிராணாயமா, நல்ல தூக்கம் கொடுக்குற பிராணாயமா, கூல் டவுன் பண்ணிடும் பாடிய. நம்ம வந்து விண்டர்ல கூட சிலருக்கு வந்து பாடி வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கும், வேலை செஞ்சுட்டே இருந்தாங்கன்னா ஹீட் ஆயிடும், அப்ப பண்ணலாம். நான் நிறைய ஆசனாஸ் பண்ணி நல்லா சூடா இருக்கு பாடினா அப்ப பண்ணலாம். நிச்சயமா சும்மா இருந்துட்டு நான் போய் ஷீத்காரி பண்றேன் ஷீத்தலி பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் கோல்டு தான் பிடிக்கும். தயவு செஞ்சு கவனமா இருந்துக்குங்க. அதெல்லாம் நான் எழுதியிருக்கேன். நான் இதுக்கு இந்த ஷீத்காரி ஷீத்தலி பிராணாயாமம் பண்றதுனால மஸ்குலர் ரிலாக்ஸேஷன் ஆகுது, மென்டல் டிராங்குலிட்டி ஆகுது. அந்த கியூ வந்து என்னோட லேப்டாப்ல வேலை செய்யறதுனால கியூ விட்டு போயிருக்கும். கிவ்ஸ் கண்ட்ரோல் ஓவர் ஹங்கர் அண்ட் தர்ஸ்ட். இந்த ஷீத்காரி ஷீத்தலி பண்ணும்போது எல்லாமே கூலா ஜிலுஜிலுன்னு ஆச்சா விக்னேஷ்? அதனால வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப தண்ணி தாகமா இருந்தானாக்க இதை பண்ணிக்கலாம், ரொம்ப பசியா இருந்தா இதை பண்ணலாம். அப்ப வந்து கொஞ்சம் அப்படி தள்ளி போடும் அதைய. சரிங்களா? பாலைவனத்துல நடந்துட்டு இருந்தா அப்படி எல்லாம் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே ரைட். இன்னொன்னு வந்து தளி பிராணாயமா. தளி அப்படின்னா தாலி அப்படின்னாவே நாக்குன்னு அர்த்தம். ஷீத் அப்படின்னா குளிர்ச்சி. அந்த ஷீத்தளி அந்த நாக்க வந்து சுருட்டிக்கணும். எனக்கு சுருட்ட வராதுங்க, நீங்க சுருட்ட வர்றவங்க நல்லா சுருட்டிக்கங்க. நாக்க வந்து வெளியே விட்டு வச்சுக்கோங்க. காத்துக்குள்ள வைக்கும் போது உள்ளங்கை வந்து முன்னாடி பார்த்து இருக்கட்டும். சோ இப்படி வச்சுட்டு இந்த காதை வந்து நல்லா அடைச்சிக்கிட்டு நல்ல மூக்கல் வழியா வந்து நல்லா காத்தை இழுத்துக்கிட்டு அந்த கோயிங் சொல்லுங்க. அவ்வளவுதான் இந்த பிராணாயாமா. பிராக்டிஸ் பண்ணுங்க இன்னும் 2 தடவை. விக்னேஷ் நீங்க பண்றீங்களா? நல்ல காது கை பாத்துக்கங்க எப்படி வச்சிருக்கேன்ட்டு. காது அடைச்சுக்குங்க, அடைச்சிட்டு கோயிங் அவ்வளவுதான். இன்னொரு முறை அவ்வளவுதாங்க. நம்ம பிராணாயாம செஷனுடைய கடைசிக்கு வந்துட்டோம். சோ நம்ம இந்த பிராணாயாம செஷனை வந்து நான் உங்களுக்கு வந்து நல்லா அந்த ஷெட்யூலோட சேர்த்தே உங்களுக்கு கொடுத்துட்டேன். அதாவது பிராணாயாமம் பண்றதுக்கு முன்னாடி உடலுக்கு ஏதாவது பயிற்சி கொடுங்க. நம்ம அந்த நம்ம மூட்டு பயிற்சி, நின்றுட்டு அந்த தனுராசனம், அந்த தனுரை வந்து விடுற மாதிரியான பயிற்சி, கைகளை வந்து விரிக்கிற மாதிரியான பயிற்சி, சிம்மகர்ஜனா பயிற்சி, அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க. சிம்மகர்ஜனாவும் இந்த இதுவும் வந்துட்டு நம்ம த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு இருக்கிறதுக்காக வேண்டி பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்ப வந்து இந்த பயிற்சி எல்லாம் பண்ணிக்கோங்க. முதல்ல பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து
படுத்துட்டு நம்ம நல்ல மூச்சை வந்து கவனிங்க. இல்ல உட்காந்துட்டே கவனிங்களேன். படுக்க பிடிக்கல நல்லாதான் இருக்கேன் நானு அப்படின்னா உட்காந்துட்டே கவனிங்க. அப்புறம் வந்து செக்ஷனல் பிரீத்திங் பண்ணிக்கங்க. அப்புறம் ஃபுல் யோகிக் பிரீத்திங் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பஸ்திரிகா பண்ணிக்கங்க. பஸ்திரிகா பண்ண இஷ்டம் இல்லையா, நாடி சோதன் பண்ணிக்கங்க. நாடி சோதனை ஒரே ஒரு மெத்தட் எடுத்துக்கோங்க, ஒரு மாசம் பூரா அதுவே பண்ணுங்க. அப்புறமா அடுத்த மாசம் இன்னொரு மெத்தட சேர்த்துக்கும் போது முதல் மெத்தட விட்டுட்டு ரெண்டாவது யூஸ் பண்ணிக்கங்க. அந்த மாதிரிதான் நம்ம ப்ராக்ரஸ் ஆயிட்டே போகணும். அப்புறம் வந்து இந்த பிராமரி பிராணாயமும் உஜ்ஜை பிராணாயமும் கத்துக்கிறதுக்கு தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்க. சீத்தலி சீத்காரி பிராணாயமா இருக்குது உங்களுக்கு. இது எல்லாமே நான் எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே ஆர்டர்லயே நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே. எனக்காக வந்து என்னுடைய குறை நிறைகளோட என்னை ஏற்றுட்டு இவ்வளவு தூரம் வந்து பொறுமையா இருந்து 24 நிமிஷம் நான் வந்து அதிகமா எடுத்திருக்கேன். அத்தனையும் கேட்டுட்டு இருந்தேன். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நான் சொன்ன எந்த தகவலான எந்த விதத்திலேயாவது எங்கேயாவது ஒரு முறை உங்களுடைய லைஃப்ல வந்து உங்களை தொட்டது, வாய்ப்பு கொடுத்த விக்னேஷ், என்னோட கோஆர்டினேட் பண்ணின நான்சி, விக்னேஷ், உங்க 2 பேத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நல்ல பிள்ளைங்க, ரொம்ப நல்ல தெளிந்த மனமும் பரந்த உள்ளமும் உடையவர்கள். இந்த ஏஜ்ல எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. நாமளும் எல்லாருமே ஒரு அமேசிங் ஹியூமன் பீயிங்ஸா நாமளும் இருப்போம். இந்த பிராணாயாமத்தை கத்துட்டு நம்ம வாழ்க்கையில நம்ம நல்ல உடல் நலத்தோடையும் மனநலத்தோடையும் இருக்கலாம், நல்ல சமுதாயத்தை படைக்கலாம். Thank you so much. உண்மையிலேயே இது வந்து ஒரு ரொம்ப வண்டர்ஃபுல்லான ஒரு செஷன். யாராவது ஏதாவது பேசணும்னா பேசணும். நீங்க பேசலாம், மைக் ஆன் பண்ணிட்டு பேசலாம். ரொம்ப 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 சூப்பரா இருந்தது மேம். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. ரொம்ப நன்றிமா. ரொம்ப தேங்க்ஸ் மேம். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. நிறைய கத்துனோம். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஒரு பிராணாயாமத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கறத இன்னைக்குதான் கத்துட்டோம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மிக்க நன்றிமா. சாதாரண மூச்சு பயிற்சி நம்ம சொல்றோம், பட் அதுக்கு இவ்வளவு ஃபார்மாலிட்டி இருக்குங்கிறது இன்னைக்குதான் கத்துட்டோம். சரி, அடுத்தவங்க ஐஸ்வர்யா என்ன சொல்ல வரீங்க? வெல்கம்பா. ஹலோ. சொல்லுங்க சசிகலா. சசிகலா டெல் மீ. அதான் மேம், ஒரு சாதாரண மூச்சு பயிற்சி அப்படிங்கறதுல வேற யாரோ பேச வந்தாங்க. ஓகே ஓகே சரிங்க. ஐஸ்வர்யா, மதுமிதா யாரோ பேச வராங்க. மேம் நான் தான் ஐஸ்வர்யா பேசுறேன் மேம். சொல்லுங்க ஐஸ்வர்யா. ரொம்ப சந்தோஷம் நீங்க அட்டெண்ட் பண்ணதுல. ரொம்ப தேங்க்ஸ் மேம். நாங்க தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே வெல்கம்பா. வெல்கம். இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணணும்ங்கிறது வந்து உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறோம், நாங்க பண்ண ஆரம்பிக்கணும். Thank you. கண்டிப்பா பண்ணுவீங்க. Hey, thank you ஆராத்யா. Thank you ஆராத்யா. நான் பிராக்டிஸ் பண்றேன். பிராமரி பண்ணு ஆராத்யா, நல்ல மெமரி வரும். ஓகே மேம். சுதா மேம். சொல்லுங்க. ஐ புஷ்பா. சுதா மேம் சிவகாமி பேசுறேன். சூப்பரா பண்ணீங்க. ரொம்ப நல்லது சிவகாமி. ரொம்ப சந்தோஷமா இருக்குது மேம். பாத்தோம்னா நீங்க பாத்து சந்தோஷம் தான் சுதா. ரொம்ப நன்றிப்பா. ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. அதுதான். நைஸ் டு see you. ரொம்ப very ரொம்ப nice நன்றி. section. Thank you. என்னால முடிஞ்ச வரைக்கும் பண்ணிருக்கேன்ப்பா. நல்ல நல்ல வெரி இன்ஃபர்மேட்டிவ். எல்லாருக்கும் ரொம்ப நல்ல புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிள் டேர்ம்ல சொல்லிருந்தீங்க. சோ எவ்ரிபடி இது யாரெல்லாம் பார்த்தாங்களோ கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு விஷயம் அவங்க கண்டிப்பா இதுல நெஞ்சத்தோடும். அண்ட் கண்டிப்பா இது அட்லீஸ்ட் ரொம்ப நன்றிப்பா. பண்ணுவாங்க. Thank you so much. ஒரு தியரிட்டிக்கா இல்லாம ஒரு பிராக்டிகல் செஷனா இருந்தது. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது மேம். ரொம்ப நன்றிமா. ஹலோ மேம். சொல்லுங்க. ஆர்யா பேசுறேன் மேம். ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். எனக்கு நெட்வொர்க் இஷ்யூஸ் இருந்ததுனால ஆனா எனக்கு எப்படி புரியுமா இல்லையா அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். பட் ஆனா எனக்கு வந்து அந்த இது ஃபுல்லாவே அந்த ஃப்ளோ எனக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அதே சமயம் நான் ஒரு சிலது வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன் சைமல்டேனியஸா நீங்க பண்ணும்போதே. ரொம்ப பெனிஃபிட்டா இருந்தது மேம். அண்ட் இட் வாஸ் ரொம்ப நன்றிமா. பைலிங்குவலா இருந்தனால எல்லாருக்குமே இன்னும் ஈஸியா புரிஞ்சிருக்கும் மேம். சரிமா, ரொம்ப நன்றிமா. Thank you மேம். சௌஜன்யா ராம் பிரசாத் எங்களுக்கு வந்து ஹலோ சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க மேம். என் பேரு ரம்யா. சொல்லுங்க மேம். ஆக்சுவலா இவ்ளோ சின்ன டைமிங்ல கொஞ்சம் டைமிங்ல ஸ்டெப் வைஸ் இவ்ளோ கிளியரா நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க மேம். நான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்றேன் இந்த மாதிரி ஒரு கிளாஸ்.
பிராணாயமா. ஃபர்ஸ்ட் கிளாஸ் எனக்கு ரொம்ப எஃபிஷியன்ட்டா இருந்த மாதிரி தெரிஞ்சது மேம். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றிமா. குரு அர்ப்பணம். Thank you. Siddharth ji, nice class. Thank you, Ma Saujanya. Thank you. Very nice. I'm very glad that you people are participating and knowing. Thank you. நித்யா எப்படிமா இருந்தது? உங்களுக்கு புரிஞ்சுதா நித்யா? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இந்த ஃபீட்பேக் எல்லாம் எனக்கு ரொம்ப வேல்யூபிள் ஃபீட்பேக். யாராவது ஒரு குறை சொல்ல மாட்டீங்களா? அப்ப நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாமே. விக்னேஷ் சொல்லுங்க. என்ன கேட்டீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப 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 எனக்கு சந்தோஷமா இருந்ததுன்னு சொல்லலாம். அதுதான் ஏன்னா ஆரம்பிக்கும் போது நான் வந்து எனக்கு இது ஒரு பிளேஸ்மெண்ட் டைம் எனக்கு இது. ஸோ நான் வந்து படிச்சுக்கிட்டே இருப்பேன். எப்பவுமே கொஞ்சம் தலைவலியாவே இருந்துகிட்டு இருக்கோம். ஆனா இன்னையோட செஷன் வந்து ரொம்ப ரிலாக்ஸா இருந்துச்சு. ஆக்சுவலா நீங்க சொன்ன அந்த மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணும்போது உண்மையில உடம்பு குளிர்ச்சியா இருந்துச்சு. ஆரம்பத்துல கொஞ்சம் சூடாக ஆரம்பிச்சு அந்த கடைசியா நீங்க சொன்ன அந்த டிப்ஸ் அந்த இதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. லாஸ்டா எண்ட் ரொம்ப நல்லது விக்னேஷ். நீங்க நிஜமாவே நல்லா பிராக்டிகலா உங்களை வேற நான் விரட்டி செய்யுங்க விக்னேஷ் நீங்களும் அப்படின்னு சொல்லி உங்களை செய்ய வச்சது ரொம்ப நல்லது. கண்டிப்பா நீங்க அது நான் பின்னாடி செஞ்சுக்கிட்டே தான் இருந்தேன். சோ அது போனை அப்படியே வச்சுக்கிட்டு அதை கண்டினியூ பண்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. சாரி ஃபார் தட். நெட்வொர்க்கும் கொஞ்சம் நடுவுல டிலே ஆனதுனால கொஞ்சம் ஓகே. யாரா மெசேஜஸ் பண்ணிருக்காங்களா? கண்டிப்பா மேம். எல்லாருமே நைஸ் செஷன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிருக்காங்க. அவங்களோட நம்பர் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. கொடுத்துடலாமே. 944 82 833 நீங்க போட்டுருங்க. அந்த இதுல மெசேஜ்ல டைப் பண்ணிடலாம். நான் அப்படியே போட்டுக்கிட்டு இருக்கேன். 84 ஓகே. 944828384 யாரோ குருன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸ்டெப் வைஸ் நைஸ் எக்ஸ்பிளனேஷன். ஓகே ஓகே சரி, ரொம்ப நல்லது. எல்லாருக்கும் இவ்வளவு நேரம் இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. 2 மணி நேரம் அந்த செஷனை வந்து பொறுமையா உட்காந்து கேட்ட எல்லாருக்கும், விக்னேஷ் நடத்தி கொடுத்த விக்னேஷ்க்கும் ரொம்ப நன்றி. அமேசிங் ஹியூமன் பீயிங் என்னோட ஸ்பெஷல் நன்றி. அமேசிங் ஹியூமன் பீயிங்ல இந்த வீடியோ வந்து எல்லாரையும் பார்க்க சொல்லுங்க. அதுல இருக்கிற அட்லீஸ்ட் அந்த பிராமரி பிராணாயாமம், சீத்காரி பிராணாயாமம் லேட் நைட் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து கண்டிப்பா வந்து பெனிஃபிஷியலா இருக்கும். அந்த சீத்காரியும் அந்த பிராமரி பிராணாயாமம் கண்டிப்பா பார்க்க சொல்லுங்க. கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ண சொல்லுங்க. மேம் ஒரு ஸ்மால் क्वेश्चन மேம். சொல்லுங்க. ஹலோ மேம். மேம் இது இப்போ இன்னைக்கு செஷன் எடுத்துருக்கீங்கல்ல மேம்? ஆமா. சோ உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்க நினைக்கிறோம். சோ இத சொல்லி கொடுத்தத நினைச்சு நீங்க எப்படி ஃபீல்? நான் வந்து என்னன்னா தனியா பிராணாயாம செஷன் இது வரைக்கும் நான் பண்ணினதே கிடையாது. இது பண்ணணும்னு நானாதான் வாலண்டியர் பண்ணேன். என்கிட்ட யாரும் கேட்கல. அதுக்கு காரணமா வந்து என்னோட ஒரு ஃப்ரெண்ட் கவுன்சிலரா இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. நிறைய டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ஸ்ல எல்லாம் நான் அவங்களோட பேசும்போது அவங்க நிறைய உள்ள தெளிவை கொடுத்திருக்காங்க. அவங்களுக்கு நான் சொன்னேன், உங்களுக்கு நான் என்ன, அவங்க ஃபீஸே வாங்க மாட்டாங்க, உங்களுக்கு என்னதான் கைமாறு செய்ய முடியும், எனக்கு தெரிஞ்சது அந்த யோகாவும் பிராணாயாமம் தான். ஏதாவது யோகா கத்துக்கணும்னா சொல்லுங்க, யாராவது உங்களோட பேஷன்ஸ் யாரெல்லாம் இருந்தா எனக்கு அனுப்புங்க, அவங்களுக்கு நான் சொல்லித்தரேன், ஃப்ரீயா சொல்லித்தரேன். பிராணாயாமம் எனக்கே பிராணாயாமம் சொல்லித்தான்னு வந்தாங்க. அப்ப வந்து எனக்கு கோவிட் அட்டாக் வேற ஆயிருந்தது, பாசிட்டிவ் வந்திருந்தது, எனக்கு காய்ச்சல் இருந்தது. ஆனாலும் அதை பொருட்படுத்தாம நான் அவங்களுக்கு வந்து கமிட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு வெனஸ்டே அவங்களுக்கு 3 செஷன் பிராணாயாம கிளாஸ் வந்து எடுத்து ஒரு மணி நேரம் வந்து ஆன்லைன் கிளாஸ் எடுத்து அவங்களுக்கு சொல்லி தந்தேன் நான். எல்லாருக்கும் ஆச்சரியமான விஷயம் தான். இந்த மாதிரி கோவிட் இருந்தும் அந்த காய்ச்சல் எல்லாம் இருந்து கூட ஒரு 2-3 நாள் நெஞ்சுவலி இருந்தது. ஆனா வந்து எல்லாமே சரியா போச்சு. நான் தொடர்ந்து என்னோட பிராணாயாம பயிற்சிகள், என்னோட ஆசனா பயிற்சிகள் பண்ணிட்டே வந்தேன். நான் இப்ப நல்லாவே இருக்கேன். நான் இப்ப வந்து 18 நாள் ஆச்சு, நான் நல்லாவே இருக்கேன். அவங்க வந்து சொல்லி தந்திருக்கும் போது நம்ம வந்து அவங்களுக்காக வேண்டி நான் மறுபடியும் வந்து எல்லாம் ஆழமா படிச்சேன். ஏன்னா எந்த கொஸ்டின் கேட்டாலும் வந்து நம்ம வந்து பதில் சொல்ற மாதிரி இருக்கணுமேன்னு சொல்லிட்டு. அப்ப அதை படிச்சுட்டு இருக்கும்போது அப்ப நினைச்சேன், நம்ம இவ்வளவு எல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம வச்சுட்டு என்ன பண்ண போறோம், நம்ம உடனே இன்னொருத்தர் சொன்னாதான் நம்மளுக்கும் நிக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அமேசிங் ஹியூமன் பீயிங்ல வந்து நான் இந்த செஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் ரெஜிஸ்டர் பண்ணினேன். ரெஜிஸ்டர் பண்ண 2-3 நாள் ஆச்சு, யாருமே கூப்பிடல, ஒன்னும் தகவலே இல்லையேன்னு சொல்லிட்டு நான் போன் பண்ணி கேட்டேன் நான். பிகாஸ் ஐ வாஸ் வெரி ஷுர் தட் ஐ ஷுட் டூ திஸ் செஷன் அண்ட் பிகாஸ் ஐ வாஸ் ஆல்சோ கோயிங் த்ரூ இல்னஸ். அதனால வந்து
இது எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா அது பெனிஃபிட் ஆகும். அது இந்த கோவிட் காலத்துல கண்டிப்பா பெனிஃபிட் ஆகும். கண்டிப்பா ரீச் அவுட் பண்ணியே ஆகணும். இந்த செஷன் பண்ணியே ஆகணும். எவ்வளவு வேகமா பண்றனோ அவ்வளவு வேகமா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப கூப்பிட்டது அதுக்கு தான் காரணம். அப்ப சரின்னு சொல்லிட்டு அப்புறம் எந்த டைம் ஒதுக்குறீங்க அப்படின்னு, எது வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்ப இந்த டைம் ஒதுக்கி தந்தாங்க. ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு நேத்து 2 மணி வரைக்கும் உட்காந்து ஸ்லைட்ஸ் எல்லாம் பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி திரும்ப இது பண்ணி அப்புறம் நாம இதுலயே எல்லாம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணினானாக்கா நம்மளுக்கு வந்து டைம் பத்தவே பத்தாது. ஆனா எல்லாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து போகணும். அப்புறம் எங்க வேணா யூடியூப்ல கத்துக்கலாம், அவங்கவுங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சென்டர்ல கத்துக்கலாம், ஆன்லைன் கிளாஸஸ்ல கத்துக்கலாம். அதனால வந்து நாம வந்து இதெல்லாம் தனித்தனியா ரெக்கார்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் குட்டி குட்டியா ரெக்கார்ட் பண்ணேன். எல்லாமே ராவா இருந்தது, கொஞ்சம் குவாலிட்டி அதெல்லாம் ஒரு மாதிரியா இருந்திருக்கும். இருந்தாலும் அது எல்லாத்தையும் சகிச்சு எல்லாரும் பாத்துருக்காங்க. சோ அதனால இந்த மாதிரியா ஒரு காம்பாக்ட் பண்றதுக்கு எல்லாமே குருவர்கள் தான் நடத்தி கொடுக்கறது. அவர் தான் நம்ம மூலமா எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் வழங்குறாரு அப்படிங்கறது நான் எப்பயுமே உறுதியா நம்புறேன். சோ அதுதான் நடந்திருக்கு. சோ இதுதான் என்னோட மைண்ட் செட். ஐ எம் வெரி ஹாப்பி, வெரி ஹாப்பி. அண்ட் எஸ் மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். இதான் வந்து எதிர்பார்த்தோம். ஸோ எங்களுக்கும் இது வந்து இந்த மாதிரியான ஃபீட்பேக் தான் வந்து அடுத்தடுத்த செஷனை வந்து கண்டக்ட் பண்றதுக்கு ஒரு பூஸ்டா கொடுக்கும். தேங்க்யூ ஃபார் தட். பார்ட்டிசிபென்ட்ஸ், இதுதான் வந்து நாளையோட செஷன். ஸோ இந்த செஷன் தான் வந்து நாளைக்கு 6 மணில இருந்து 7 மணிக்கும் நம்ம ஷேர் மார்க்கெட்டிங் பத்தின ஒரு அனலைசிங் பத்தி பார்க்க போறோம். ஸோ இதை வந்து நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம். இந்த மாதிரியான ஒரு செஷன் இருக்கிறதையும் நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணலாம். நீங்களும் செஷன் எடுக்கிறதுனாலும் வந்து நீங்க கண்டிப்பா இந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. வந்து உண்மையிலே இது எங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் சொல்லுவேன். அந்த லாஸ்ட் ஸ்லைடையும் ஷேர் பண்ணிடுங்க எல்லாருக்கும் ஃப்ளவர் பொக்கேவோட. தேங்க்யூ. லாஸ்ட் ஸ்லைடையும் ஷேர் பண்ணிடுங்க எல்லாருக்கும் ஃப்ளவர் பொக்கேவோட ஒரு தேங்க்யூ அப்படின்னு. அதோ ஒரு ஸ்கிரீன் விசிபிளா இருக்காங்க? இருக்கு. எஸ். Thank you so much ma'am. Thank you so much. Wonderful session. இன்னைக்கு லைட்டா இருந்தாலும் you just say present. அத வந்து பிரசன்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து அது சரியா வரும். இல்லனா என்னென்னமோ கச்சகச்சான வருது இல்ல. எதுங்க? பிரசன்ட்னு போடணும். அப்பதான் வந்து அது பிரசன்ட் ஆகும். இல்லனா அது ஸ்லைடு ஓபன் ஆகி அப்படியே இருக்கு. அவ்வளவுதான். மேல வந்து பிரசன்ட்னு இருக்கும் இல்லையா? சரி பரவாயில்லை விடுங்க. ஓகே, அது எனக்கு இந்த சைடு மெசேஜ் வந்துட்டே இருக்கு. அதனால சாரி. ஓகே. Vignesh and Sudha madam, can I share my last feedback? Vignesh? சொல்லுங்க, யார் பேசுறீங்க? Okay, my name is my name is Senthil Bhupati. On display you should see me as Sibo there. It was really an amazing session, Sudha madam. Sibo, my name is Senthil Bhupati. It was really an amazing session, madam. So I was just waiting for it. Thank you so much for attending. See, for 2 hours, I was just taking few points. It was very informative. 2 hour session is really amazing. Energy level we see from you, madam, is amazing. அது ரெண்டு மணி நேரம் வந்து you are doing sessions. In spite of that, you are doing lot of talking, lot of coordination. This is really amazing for your age. We didn't expect. I'm not sure whether you'll be able to do. I'm 54. No, I don't want to ask your age, but the energy level what we see in you is really inspiration for me, madam. நீங்களே ஆசனா பிராணாயாமம் பண்ணுங்க. இதோட சூப்பரா இருப்பீங்க. நல்லா ஒண்ணுமே இல்ல. Yeah, man. Few points I'll say. Really appreciate that you are one of COVID warrior, that you recovered from it. I think definitely this pranayama and other things have helped you well to recover. Yes. We'll pray God for your good health, and you should do lot of such change. Especially the PPT was very helpful, ma'am. Often I've taken some screenshot. Hope Vignesh will be sharing it across to all of us. But I've taken few screenshots for few of the things. And one specific to mention, Sudha madam, is regarding the indications and contraindication. You said you are doing the first session, but I won't agree to you because the level of detailing that I have done number of sessions. I have done number of sessions, multiple number of sessions, but I don't have any count of it. But this is a special pranayama session as such. Only exclusively pranayama session is this. That's really what I was that indication yaar pannu BP irundha panna kudadu, low BP irundha panna kudadu, all those indications was really eye opener. Bihar School of Yoga la Bihar School of Yoga la yoga solithara style அதுதான். முதல்ல வந்து அதனுடைய கான்ட்ரா இண்டிகேஷன் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஆசனா தெரியுதோ பிராணாயாமம் தெரியுதோ இல்லையோ, அந்த வெரைட்டி தெரியுதோ இல்லையோ, அதனோட கான்ட்ரா இண்டிகேஷன் முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அதை சொல்ல தெரியணும். Yes, it's really good. அது மாதிரி எந்த group of people பண்ணு, everything was really nice. Yes.
actually ignited the spark for I think for most of us. I think we'll start doing it, madam. Thank you very much, and thanks Vignesh and team for organizing such events. Really appreciate that. It was really good. வேற யாரும் எதுவும் பேசணும்னு நினைக்கிறீங்களா? மிச்சவங்க இருக்கிறவங்க இல்ல நம்ம லீவ் பண்ணிக்கலாமா? Shall we leave the meeting, Vignesh? Yes, ma'am. எல்லாரும் ஓகேனா நம்ம லீவ் பண்ணிக்கலாம் மேம். Participants? Okay, I think we can close here. Yes, sir. Okay. Thank you, sir.